50 lakhs ரிவார்ட்னு பேப்பர்ல போட்டிருக்கு. எதுவும் சீரியஸ் ஆடல முஷ்ரப்? 500 கோடி வச்சிருக்கேன் இம்ரான். பஸ்மமாக்கிடலாம். போலீஸ்கார கோமாளிங்க போட்ட வேஷத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க. என்ன இந்த டுக்கடா பசங்களுக்காக நீங்க துபாய் போய் தான் ஆகணுமா? நீங்க அர்ஜென்ட் பண்றீங்களோன்னு தோணும். அர்ஜென்சிக்கும் எமர்ஜென்சிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. 17 வருஷம் எல்லாம் அண்டர் கண்ட்ரோல். கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. இட்ஸ் ஜஸ்ட் a slip, not a fall. ஹலோ, இந்தியா கேட் பேசுறேன் சார். tell me. இன்னைக்கு நைட் ஃப்ளைட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து இர்ஃபான் துபாய் கிளம்புறா. இப்போ ஒன்றும் பண்ணாதீங்க. செக்யூரிட்டி கேட்டு தாண்டட்டும். We are here to arrest him. எதையாவது மறந்துருப்பான். Let's wait. வண்டி எடு. எஸ்கேப் ஆக போறோம். Shit. Escape ஆக விடாம. Stop him. Come on, fast. Good early morning, sir. There is nothing good about the morning. எல்லாரும் வந்தாச்சா? Yes, sir. வாங்க. Everybody is waiting for you, sir. Almost 20 செகண்ட்ல இருந்து. கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சோ அவனை கோட்டை விட்டது ஷாக்கா இருக்கு சார். என்ன ஷாக்கு? போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ண போனாங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லு. இர்ஃபானை கிரீன் சேனல் வழி அனுப்பிச்சிட்டு அவன் பிரதரோட பாடியை கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நம்ம டிபார்ட்மெண்ட்ல பாசக்காரங்க ஜாஸ்தி சார். Don't allow your tongue to slip. இர்ஃபானே ஸ்லிப் ஆயிட்டா. நாக்கு ஸ்லிப் ஆன என்ன சார்? விநாயக், just stop that nonsense. ஓகே, நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் இல்லாம வண்டி பார்டர் தாண்டிடணும். நாளைக்கு ராத்திரி 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள வண்டி பார்டர் கிட்ட வந்துடும். வண்டியில் வெறும் தேங்காலோடு தான். எல்லாம் பேப்பர்ஸ் கிளியராக இருக்கு. யாருக்கும் எந்த சந்தேகம் வராது. அப்படியே சந்தேகம் வந்துச்சுன்னா செக் போஸ்ட்டை தூக்கிடு. வண்டி நம்பர் என்ன? MH02H MH02H 8767. 8767. வண்டி எங்க? 1 hourல வந்து. வண்டியை உஷாரா ஓட்டு. வர்றது அண்ணன். We want Irfan Khan. புதுசா வந்தவங்களுக்காக இந்த கேஸை ஹேண்டில் பண்ற மிஸ்டர் விநாயக் ஹலோ. இர்ஃபானை பத்தி பிரீஃப் ஹிஸ்டரி கொடுப்பாரு. ப்ளீஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ. பேரு இர்ஃபான் கான் இல்லையாசி. ஏஜ் 38. ஒரு ரயில்வே போர்ட்டரோட பையன். அப்பா பாசஞ்சரோட வெயிட்டை சொன்னாரு. பையன் அவங்க பாக்கெட்ல இருந்த வெயிட்டை குறைச்சா. ஐ மீன் பிக் பாக்கெட். ரயில்வே ஸ்டேஷன்ல பிக் பாக்கெட்டோட கேங் லீடர் இர்ஃபானை கூப்பிட்டு மறுபடியும் ஸ்டேஷன் பக்கம் வந்த கால் உடைச்சிடுவேன்னு வார்ன் பண்ண. மறுநாள் அந்த லீடரோட தலை காலெல்லாம் துண்டு துண்டா வெட்டி ரீட்டைல் கணக்கில் ட்ராக் மேல கிடந்துச்சு. அப்போ இர்ஃபான் வயது 17. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மேட்டர்ஸ், கிட்னாப்பிங், ரியல் எஸ்டேட் டீலிங்ஸ், இப்போ ட்ரக்ஸ் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிட்டான். ட்ரக்ஸ் அண்ட் நார்கோட்டிக் பியூரோ முடிச்சுக்கிட்டதுனால இப்போ துபாய்க்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அண்ட் we are here to stop him. இன்று இரவு மும்பை விமான நிலையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டை பற்றி மத்திய உள்துறை இணையமைச்சர் செல்வேந்திரனின் பேட்டி. இர்ஃபான் கான் எங்கேயும் ஓடி இல்ல. அவன் தம்பியோட உசுரை பலி கொடுத்த கொஞ்சம் டைம் வாங்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். போலீஸ் ஆல்மோஸ்ட் அவனை நெருங்கிடுச்சு. அவனா சரணடைஞ்சா உசுராவது தப்பிக்கான், இல்ல என்கவுண்டர் அது இதுன்னு ஐ கேனாட் கேரண்டி எடுத்து. இவன மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸை டோட்டலா எராடிகேட் பண்றதா இங்க கவர்மெண்ட் ஓவர் ஃபெலோ இஸ் கவுண்டிங் ஹிஸ் டேஸ். This. I will show you who I am. I will kill you. Narasimha Menon, Vikramasinghe, Mubarak Uliullah, JB Sharma. So, அவங்கிட்ட 5-6 பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. மறுபடியும் ஏர்போர்ட்லேருந்து எஸ்கேப் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணுவான். அப்படி பண்ணான்னா காலிங் பெல் அடிச்சு வீட்டுக்குள்ள இல்லை ஜெயிலுக்குள்ள வரா மாதிரி. மை கெஸ் இஸ் ஹீல் கோ பை ரோட் டு உத்தராஞ்சல் அண்ட் தென் டு நேபாள் ஆர் டு பாகிஸ்தான் வயா ராஜஸ்தான். ஸோ பார்டர் செக்யூரிட்டி டைட்டன் பண்ணணும். உங்கள் இன்ஃபார்மர்ஸ் எல்லாரையும் அலர்ட்டாக இருக்க சொல்லுங்கள். இதை ரெண்டும் நம்ம டிலே பண்ணோம் 48 ஹவர்ஸ்க்குள்ள இர்ஃபான் எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.
Please be on your toes because he is on the run. Our funds are unlimited, but time is not. அண்ணா லாரி வந்தாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாம நேபாள் பார்டர் தாண்டிடலாம். லாரி அமிச்சிடு. ஏன் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு போறீங்களா? 40 நாள் முடிச்சுட்டு போறேன். இம்ரான் சாலிஸ்வா முடிஞ்சதோ. அண்ணா இம்ரான் எனக்கும் தம்பி மாதிரி தான். ஆனா இப்போ அதை பத்தி யோசிச்சா பிரச்சனை ஜாஸ்தியாயிரும். தயவு செய்து கிளம்புங்க. இம்ரானை ஷூட் பண்ண போலீஸ் ஆபீசர் யாருன்னு தெரிஞ்சதா? அண்ணா இப்போ எதுவுமே வேண்டாண்ணே. அவன் பிரச்சனை அப்புறமா நான் பாத்துக்கிறேன். அவன் பேர் என்ன? ஏசி ஸ்ரீகாந்த். எஸ், அவன் சாகணும். இம்ரான் சாலிஸ்வா முடியறதுக்குள்ள அவன் பீஸ்வா நடக்கணும். அவ்வளவு நாள் ஆச்சுன்னா ரோடு வழியா தாண்டதே கஷ்டம். அப்புறம் எப்படி? ஃப்ளைட்ல டுமெஸ் டொமெஸ்டிக் ஃப்ளைட்ல சென்ட்ரல் மினிஸ்டர் செல்வேந்திரன் என்ன அழைச்சுக்கிட்டு போவாரு. அடுத்த மாசம் மினிஸ்டர் சென்னை போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு இனிஷியேஷனுக்கு போறாரு. அவர் திரும்பி போற டெல்லி ஃப்ளைட்ல அவரோட நானும் இருப்பேன். யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி. டொமெஸ்டிக் ஃப்ளைட்ங்கிறதுனால ரெட் அலர்ட் இருக்காது. நம்ம ஆளுங்க அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி காட்மாண்டுக்கு கடத்திட்டு போயிடுவாங்க. ஹைஜாக் ஆன மினிஸ்டர் தவிர எல்லா பேசஞ்சர்ஸையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. செக்யூரிட்டி மொத்தம் மினிஸ்டரை பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டு இருக்கோம். பேசஞ்சர்ஸை யாரும் கவனிக்க மாட்டாங்க. பேசஞ்சரோட பேசஞ்சரா கவலையே இல்லாம நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அங்கிருந்து துபாய். எதுவும் நம்புற மாதிரி இல்லையே. That's the point. நம்ப முடியாததுனால தான் சக்சஸ். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீயே ஷாக் ஆயிட்ட. அந்த ஐபி ஆபீஸரோட ஷாக்க நினைச்சுப்பார். முஷ்ரஃப், எனக்கு 4 பசங்க வேணும். இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வேலை செய்யாதவங்க, போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இல்லாதவங்க, துடுக்கானவங்க. 4 பேர் வேணுமா? எஸ், எக்ஸாக்ட்லி 4 பாய்ஸ். 4 பசங்க சென்னையில. காய்கறி வண்டி வந்துச்சான்னு பாரு. காய்கறி வண்டி வரலம்மா, குட்ஸ் ட்ரெயின் தான் வந்துட்டு இருக்கு. ஏய், உனக்கா கஷ்டப்பட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்தா நான் குஸ்டேனா? ஆர்டரா? எங்க அண்ணன் லோக்கல் எஸ்ஏ ஆகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் ஜார்ஜ் புஷ் கிட்ட பேசி சதாம் ஹுசேன் பிடிக்கிறதுக்கு உனக்கா ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், கிண்டலா? அம்மா பாருமா. ஏய், ராஜமால் போட்டு வளர்க்கறது என்ன அடிக்கல எஸ்ஏ சொல்யூஷனுக்காக. அடிக்காம 3 மணிக்கு விட்ட ஸ்கூல் இவ்ளோ லேட்டா வர? நான் இன்னும் உன்ன மாதிரி காலேஜ்ல சும்மா வரேன். நான் நோட் சப்மிட் பண்ணோம். ஒவ்வொரு ஃப்ரெண்ட் கிட்ட ஓசில புக் வாங்குறதுக்கு. அது ஈ நோட்ஸ் உங்க அண்ணன் உனக்காக எழுதிருக்கான். நீ படிக்கணுமேங்கிறதுக்காக பகல் பூரா லைப்ரரியா போய் நோட்ஸ் எடுத்திருக்கான். ரிட்டையர்ட் லைஃப்னு சொன்னீல, போர் அடிச்சது, அதான் எழுதினேன். கரெக்டா? என் அண்ணா ஏய், வேர்வை கரெக்டா எழுதிருக்கியா? ஏய், அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றியா? தேங்க்ஸ். அம்மா, இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சதுக்கு நான் தாம்மா கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் டெஃபினட்டா எஸ்ஏ ஆயிடுவேன். ஆயிட்டேன். உனக்கு நிறைய ட்ரெஸ், புது புக்ஸ், நிறைய ஷூஸ், பஸ்ல நெசிக்கிட்டு போகாம ஒரு புது ஸ்கூட்டி. தேவையில்ல. ஏன்? லான்சர் கார். சம்பளத்தை முன்னாடி வாங்குவேன், வேற எப்படி வாங்க மாட்டேன். சரியான ஹமாம் குடும்பம்டா. ஆமா ஆமா ஆமா, ஹமாம்னா நேர்மை, நேர்மைனா ஹமாம். ஐயோ பாத்துப்பா, மெதுவா குடி. ஸ்கூல்ல மாரடிக்கிறது பத்தாதுன்னு இப்ப இவங்கிட்ட மாரடி. எதுக்கு அவனை காண்றதுக்கு முன்னாடியே கரையறீங்க? இவனை பார்க்க போறோம்னு நினைச்சாலே எனக்கு பிரஷர் ஏறுது. அதான் அவன் எங்கேயும் தெரியக்கூடாதுன்னு கைதி ஆட்டம் லாக் ചെയ്തിട്ടുണ്ടല്ലോ. പിന്നെ എന്താ പ്രശ്നം? അവൻ നമ്മുടെ മോനെ മനസ്സിലായോ? இப்படி ஒரு மௌனம் பெத்ததுக்கு வெட் கிரைண்டர் பெத்திருக்கலாம். கேரளால எஜுகேஷன் ரேஷியோ அதிகம். ஒரு மலையாள டீச்சர் கட்டிக்கிட்டா இன்டெலிஜென்ட்டா பிறப்பான்னு நினைச்சேன். ஒரு மரமண்டை வந்து பிறந்திருக்கு. சீத்த പറയില്ല. க்ளோக் ஜாம்ல எறும்பு மக்கியதோட അറിയാம നന്നായിട്ട് കോൺസെൻട്രേഷൻ ചെയ്യാൻ. கான்சென்ட்ரேஷன் செஞ்சு இவனுக்கு கான்ஷியஸே போயிடுச்சு. போன் வித் சில்வர் ஸ்பூன்னா இதோ 2 டீச்சர் சம்பளத்துக்கு சில்வர் ஸ்பூன் தான் குறைச்சல். இப்படியே போனா கடைசி காலத்துல நமக்கு அலுமினிய ஸ்பூன் தான் மிஞ்சும். മോനെ കുട്ടി എഴുന്നേൽക്കൂ മോനെ. டிஸ்டர்ப் செய்யണ്ട மம்மி. കുട്ടി എഴുന്നേൽക്കൂ. എന്റെ തിരുവിതാംകൂർ രാജാവല്ലേ. டேய், எந்திரிடா. என்ன டாடி, உங்களுக்கு தினம் தினம் பெரியவங்க சின்னவங்க டிஃபரன்ஸே தெரியல. உனக்கு தான்டா தூங்குறதுல ராத்திரி பகல் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பிராந்தா? இத்தனை வலிய குட்டியை கை நட்டு எடுக்கிறீங்க? இவனா வலிய குட்டி? டைனாசரஸ் குட்டி. அவன் முழிய பாரு. சும்மா அதிரிப்பா. நீ போ மோனே. நீ போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா.
நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்படியே ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. இவன் கொரட்டை விட்டு டயர்ட் ஆயிட்டான். எங்க போற? நான் டியூஷன் போயிட்டு வரதுக்குள்ள இந்த क्वेश्चन ஆன்சரை 50 டைம்ஸ் எழுதி வைக்கணும். அச்சா BA ஃபைனல் இயர் வந்து கூட இம்போசிஷன்ஸா? டேய் நீ ஸ்பெஷல் டா மோனே. இங்கிலீஷ் இருக்கிற 26 எழுத்து உன் பேருக்கு பின்னாடி டிகிரியா வரணும். ஏன் தமிழ் தெலுங்கு மலையாள லெட்டர்ஸ்லாம் விட்டுட்டீங்க? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதுவும் நடக்கும். இதுல மம்பி கையெழுத்த பார்த்தேன் 50-100 டைம்ஸ் ஆயிடும். யாழ் சின்ன வயசுல எழுதந்தே எதிர்பாரு. அதான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ற ஜோலி கிட்டி இருக்கு. பணம் தான் கையை கடிக்குதுன்னு பார்த்தா என் கம்பெனி சோப்பு கூட கையை கடிக்குது. எங்க துபாய் போகலான்னு பார்த்தா நிலத்தை வைக்கணும், பண்ணையம் பண்ணலான்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலான்னா ஜெயிலுக்கு போகணும். சா என்ன பொழப்பு, பேசாம சோம்பேறியா வந்துடலாம் மாட்டிருக்கு. என்ன அங்கிள் துண்டு கட்டிட்டு இருக்கீங்க? கைத்தல துணியை போட்டால் நான் போட முடியாது, நான் போட்டால் கைத்தல துணியை போட முடியாது. என்ன விளங்கலையா? என் வயசுல வேலை தேடி சுத்தவில்ல எல்லாம் அப்போ புரியும். இப்போ எதுக்குடா வந்த? என்னங்க அங்கிள் லெட்டர்? பார்சல் பாமா லெட்டர். இந்த தடவை அப்பா என்ன எழுதியிருக்காரோ? எது நல்லா இருக்கியா ஐயா? ராப்பகலாக கஷ்டப்படுறேன்னு புரியுது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே துபாய் போகணும். நானும் ஆத்தாவும் சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சாமி கண்ணை திறந்து உனக்கு நல்ல வழியை காட்டுவார். உன் ஆத்தாவுக்கு நிதமும் ஒன்று நினைப்பு தான் ஐயா. உள்ள சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம், எங்களை பற்றி கவலைப்படாத. இல்லையா நாங்கள் இங்கே நல்லா இல்லை. இந்த வருஷமும் மழை போச்சு, நாத்தெல்லாம் கருகி போச்சு. வர்ற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நடவுக்கு வாங்கின கடனுக்கு உழவு மாட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டாங்க. உழவு மாடு போனால் கூட பரவாயில்ல ஐயா. எப்பவும் ஆத்தா முகத்தில் இருக்கிற சிரிப்பு கூட போச்சியா. அவள் சிரிப்போட ஊத்துற கஞ்சி கூட அமுதமாக தெரியும். இப்போ கந்து வட்டியாவது கேட்கலான்னு பார்த்தா வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா தானே. கடைசியாக அவன் ஆத்தா தாலியை கூட வித்துட்டோம். மிஞ்சி இருக்கிறது நாங்கள் மட்டும்தான். ஐயா உங்ககிட்ட கேட்கறது நியாயம் இல்லை, ஆனால் காஞ்சி போன வயிற்றுக்கு நியாயம் தெரியலையா. உன்னால முடிஞ்சா ஒரு 1000 ரூபாய் பணம் அனுப்பு. இப்படிக்கு முகம் தெரியாத ஊர்ல தவச்சிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட கேட்கிறேன். கையாலாகாத அப்பா. மாமே நல்லதுக்கு சொல்றேன், நிறுத்திக்கோ இல்ல அப்பிட் ஆயிடுவேன். மூடிக்கிட்டு ஆடு. இந்த தடவை உன் கை மலையா என் கை மலையான்னு பார்த்தலாம். இந்த சோ மொக்க த சார்ப்பு. மாமே உனக்கு ஆசை அதிகம், ஆனா அதிர்ஷ்டம் கம்மி. ஏய் ஒரு மாலை கட்ட மாட்டிட்டா. டேய் இன்னொரு கை போடு. சோலோ அடி. நீ நான் மட்டும் 5000 ரூபாய் பெட்டு. ஓகே துட்ட தராம ஓட மாட்டேன்டா. அதான் இவ்வளவு சேர்த்திருக்கல. மாமே நான் துட்டுல கட்டா இருப்பேன். துட்டு வரல நாஸ்தி ஆயிடுவேன். 1 2 3 1 2 3 तो कहते तडे मुमताजी दा पूछिगा पाड़ेयप्पा जूदरा कोइंद पैनी तटुगड़े டாடி டாடி இந்த ஹீரோ யாருன்னு தெரியுதா? சின்ன வயசா இருந்த போது இப்படிதானே இருந்தீங்க. நம்பவே முடியலம்மா. என் வயசுல பாதி குறைஞ்ச மாதிரி. ஓ டேலண்ட்டுக்கு நல்ல பேரு கிடைச்சா என் வயசு இன்னும் பாதி குறைஞ்சிடும். அப்போனா பேபி ஆயிடுவீங்களா? யாராவது இந்த பேபி யாருன்னு கேட்டா எங்க டாடின்னு சொல்லுவேன். ஓகே. அம்மா ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் சொன்னியே,
ஐயோ ஆமா லேட் ஆயிடுச்சு. நான் வரேன்ப்பா. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே கஷ்டம்னு பார்த்தா குடிக்க தண்ணி கிடைக்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கெட் நிறையறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. பஸ்ஸாவது தண்ணியை விட ஸ்பீடா வந்தா நல்லா இருக்கும். குவிக்கா போலாம். இன்னைக்கு பஸ்ஸே வராம போச்சுன்னா? ஜோக்கா, இந்த மீட்டிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரியுமா? பெரிய கம்பெனி ரிசப்ஷன் ஹாலுக்கு பெயிண்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஒருவேளை கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், எம்டி அவருக்கு தெரிஞ்ச ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. 4 நாளா கிளிப்புள்ள மாதிரி இதே தான் சொல்லிட்டு இருக்கா. உன் கஷ்டம் எனக்கு புரியும், ஆனா கவர்மெண்ட் ஸ்டாஃப் தெரியுமா? இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கா? ஆட்டோவில் போயிட்டோமா? ஆட்டோவா? மீட்டர்ல சூடு வைக்கிறாங்கன்னு போலீஸ் பிடிக்குதான், அதனால எல்லா டிரைவர்களும் சூடா உண்ணாவிரதம் இருக்காங்க. சேது ப்ளீஸ், இப்போ உன் லெக்சருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு நான் கிளம்புறதுக்கு ஒரு வழியை சொல்ல. ஒரு வழி இருக்கு. இப்போ உன் மேஜிக்கால இதை பெருசா மாத்துவியா இல்ல என்ன சின்னவளா மாத்துவியா? உன்னை சின்னவளா மாத்தினா வேஸ்ட், இதை மாத்தினா ஏதாவது பிரயோஜனப்படும். இன்னைக்கு ஸ்ட்ரைக்குன்னு தெரிஞ்சது, அதான் குட்டியோட ஸ்கூட்டர் வேணான்ட்டேன். ஒரு நிமிஷம் சோப் பாக்ஸ் உள்ள விட்டு எடுத்து வந்துடுறேன். போலாமா? இல்ல நீ மட்டும் போயிட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், இப்போதைக்கு வலி குறையும். யூரின் போகிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு. ஐ திங்க் யூ ஷுட் டூ தட் டெஸ்ட். சார், எனி சீரியஸ் ப்ராப்ளம்? லெட் அஸ் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ். ரொம்ப சேஃபான ஏரியா, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். யாருக்கும் எந்த சந்தேகம் வராது. துபாய் போகிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். தெய்வமே தெய்வமே, நேரா பார்த்தது கடை வெட்டி பொங்க வச்சது மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ மனசுல நினைச்சா போதும், உடனே செஞ்சு முடிச்சிடறேன். டாய்லெட் எங்க இருக்கு? அதான் அந்த பக்கம் இருக்கு. பிரயாணம்லாம் சுகமா அமைஞ்சதா? சக்கரங்கிற பஞ்சரா போயிடலையே? நீ சொல்லு. டேய், அந்த டீல 2 ஏலக்காய் தட்டி போட்டு எடுத்துட்டு வா. தெய்வம், அதுக்குள்ள போயிட்டீங்களா? பாம்பே விஷயம் என்னாச்சு? இந்த ஏசி ஸ்ரீயாந்து லீவ்ல போயிருக்காராம். அது எனக்கு பாம்பேல இருக்கும் போதே தெரியும். ஓஹோ, இந்த கோல்டன் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல அவர் பொண்டாடி கூட ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காராம். ஹாலிடே என்ஜாய் பண்றான். ஆமா, பண்ணிட்டோம். அந்த 4 பசங்க விஷயம் என்னாச்சு? புடிச்சு தெய்வமே, அவன் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணி அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஷ்ரஃப், அந்த கிரனேட் விஷயம் என்னாச்சு? இன்னும் 4 நாளில் கிடைக்கும். எந்த தெய்வமே, இது நல்லபடியா நடக்குமா? இல்ல இல்ல, புது பசங்களாச்சு, ஏதாவது அவசரப்பட்டு ஏட ஊடம் பண்ணி காரியத்தை கெடுத்துட்டானுங்கன்னா நல்லபடியா நடக்கும்னு ஆசைப்படுறேன். நடக்கும். ஆரே 2 டீ. இப்ப வேணாடா. என்னடா ₹1 கண்ணில் புதுசாக ஏதாவது மேஜிக் ட்ரை பண்றியா? 20 நாளா தெரு தெருவா தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு கத்தி சோப்பித்த பணம். என் வசந்த மாளிகை வாடகை போக மிச்சம் இதுதான். இதை வச்சு எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாம், சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளோ போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ₹1 எப்படி உசுறு வாழ்றது பிசி சர்க்காருக்கே தெரியாத மேஜிக், ஆனா எல்லா மிடில் கிளாஸ்க்கு தெரிஞ்ச மேஜிக். கவலைப்படாதடா, துபாயில வேலை கிடைச்சதும் எல்லாம் சரியாயிடும். எங்க அதான் இந்தியாவுக்கும் துபாய்க்கும் நடுவில் அரபிக்கடலில் திமிங்கல மாட்டேன் ஏஜென்ட்டுக்கிறானே. படமா முழுங்கானோலே விசா தான் கக்க மாட்டேன்றான். எங்க அம்மா எடுத்தாங்களா? நான் தான் எடுத்தேன் உனக்காக. எதுக்குடா இதெல்லாம்? உன் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட். எத்தனை நாள் தான் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருப்ப? இந்தா, இந்த செலவுக்கு வச்சுக்கோ. ஏற்கனவே ஷர்ட்டு இதெல்லாம் பண்ணலாம் வேணாம். ஏய், நீங்க டிசைட் செய்ய வரைக்கும் இது சேஃபா என்கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கட்டும். மகாலட்சுமி ஆனந்தியா விடக்கூடாதுடா. இவங்கிட்ட தான் ஃபைனான்ஸ் கம்பெனியே பாடம் படிக்கணும்டா. ஏய், எந்தாடா எவட வந்தாலும் பாடத்தை பத்தியே ஞாபகப்படுத்துறீங்க. ஆமா, ரமேஷ் அங்க 3 நாள் ஆளே காணும். இங்குக்கும் குயினுக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கும், சால்வ் பண்ண போயிருப்பான். ஏதோ கிளப்ல ப்ராப்ளமா, அதனால பணம் நிறைய பாக்கி வச்சிருக்கான். உடனே பணம் கொடுக்கலன்னா உதவுலுன்னு நடத்தினால எங்கேயா போய் ஒளிஞ்சிருப்பான். ஏய் ரமேஷா, பைசாலாம் ரொம்ப தொலைச்சிட்டான். பாவம், கஷ்டத்துல சைக்கிளை வித்துட்டு கார்ல சுத்திட்டு இருக்கான். சுத்தலடா, வாங்க போறேன். ட்ரையலுக்கு எடுத்துட்டு வந்தேன். அவ்வளவு பணம் உனக்கு எதிரா? ஏப்பா, உன் விசாரணை ஆரம்பிச்சிட்டியா? அக்ஷே, ரவுடிகளுக்கு பணம் தரணுமாமே. எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். எதுக்குடா ரமேஷ் தேவையில்லாத கேம்பிளிங்லாம்? நமக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா? குயிக் டேர்ன் ஓவர். 1 மாசம் சம்பளத்துக்கோசம் 30 நாள் உழைக்கிறது சுத்த வேஸ்ட். கேஷ் ஸ்பீடா வரணும். என்றதுக்குள்ள ஸ்பீடா ஜெயிலுக்குள்ள போலாம். ஏய், எந்த வேலை செஞ்சாலும் இன்ஸ்டன்டா கேஷ் வரணும். எனக்கு செய்யாம கொள்ளாம இன்ஸ்டன்டா கேஷ் வேணும். எனக்கு கான்ஸ்டன்டா கேஷ் வந்தா போதும்பா. மறுபடியும் சொந்த கீதம் சோகி கீதமா? நான் கிளம்புறேன். கவிதாக்கு நோட் எழுதணும். நானும் என் அச்சனுக்கு நோட்ஸ் எழுதணும். இம்போசிஷன். ஏய், ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மேஜிக் காட்டுறேன்.
அதுவும் அவனை பாருங்க. பஜ்ஜி பொட்டலத்தை வாங்கினானா இப்போ அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து மேலே சுற்றுவான். சுற்றி அந்த டேபிள் மேலே வைப்பான். எதிர்த்தாப்புல இருக்கிறவன் பொட்டலத்தை இவன் எடுத்துக்குவான், இவன் அவன் பொட்டலத்தை எடுத்துக்குவான். ஹிப்னாட்டிசம்னா தெரியுமா? இங்கிலீஷ் படம் மாதிரி காட்டுற. ஹிப்னாட்டிசம் இல்லை மண்ணும் இல்லை, கொஞ்ச நாளாவே அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். ரெகுலராக இதான் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஐஎஸ்ஐ குரூப் இல்ல டெரரிஸ்ட் கேங்கா இருக்குமா? அம்மே போம் ஏதாவது. ஐயப்போ என் அச்சனுக்கு அம்மைக்கு ஞான் ஒரே மோன்றா. சீக்கிரம் போக. ஏய் நில்லு, இத கொடுத்துட்டு கிளம்பு. பயந்தா கூட ப்ராஃபிட்டோட பயப்படுறான்டா இவன். திருட்டு நாயறா பட. பாம்பே பார்ட்டிங்க பாண்டியன் பிளேஸ்ல தங்கியிருக்காங்க. அந்த பாம்பே பார்ட்டி ஏசி ஸ்ரீகாந்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹலோ, நான் எல்ஐசி பேசுறேன். பேசு. பாம்பே பார்ட்டிங்க நம்ம ஏசி ஸ்ரீகாந்த் சாரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்களா? அவர் எங்க இருக்காருன்னு பாண்டியன் கிட்ட கேட்டாங்களாம். பாண்டியன் யாரு? பழைய வண்ணாரப்பேட்டையில இரும்பு வியாபாரம் செய்யறவன், பாம்பே பார்ட்டியோட ஆளு. பாம்பே பார்ட்டியா சார்? Any useful bits? அது ஒண்ணுக்குன்னு சம்பந்தம் இல்லாம பிட்ஸ். பட் சேத்தா இர்ஃபான் வர்றா. எங்க? சென்னையில. 40,000 கம்மியா எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஆம்பளைங்களே வேண்டவே வேண்டாம்னு சொல்றாங்க. நர்ஸுன்னு தான் அனுப்புங்கன்னு சொல்றாங்க. என்னங்க பண்றது? உங்க பேரு தான் நர்சிம்மா, நீங்க நர்ஸ் இல்லையே. பார்க்கலாம். உட்காரு. வணக்கம் சார். சொல்லுப்பா. என் துபாய் மேட்ரு. இது வேற பொம்பளைங்க மாதிரி தொணன்னு சினுங்கிக்கிட்டு. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். கரெக்ட் சிஸ்டர், நீங்க சீனியரு, எக்ஸ்பீரியன்ஸு. என்ன பிரயோஜனம்? நர்ஸுங்களுக்கு இப்போ டிமாண்ட் இல்லை. ஆம்பளைங்களா இருந்தால் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை செய்யுங்க, இன்னொரு 50,000 ரூபா பணம் கட்டுங்க. எப்பாடுபட்டாவது இன்னும் 20 நாளுக்குள்ள உங்களை துபாய் டெம்பரேச்சர் பார்க்க வச்சிடறேன். எல்லாரையும் 20 நாள் அனுப்புகிறேன், 10 நாளில் அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க. நான் 15,000 கட்டி 6 மாதம் ஆகுது. இது வரைக்கும் உங்களை தான் பார்க்க முடியாத தவிர துபாயை பார்க்க முடியல. என்ன பணத்தை எல்லாம் ஒரே பேமெண்ட்ல கட்டிட்ட மாதிரில பேசுற? 12 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டியிருக்கேன். அதுக்கு தான் வட்டியோட 18,000 வாங்கியிருக்கீங்களே. விசாலாம் டைட் ஆயிடுச்சு. நான் என்ன ஜார்ஜ் புஷ் வீட்டுக்கு அனுப்பிங்கன்னு சொல்றேன். நியூயார்க்ல அடிச்சா துபாயில எப்படி சத்தம் கேட்கும்? எனக்கு வெடிச்ச விவரமெல்லாம் தெரியாதுப்பா. இன்னொரு 20,000 ரூபா ரெடி பண்ணு, துபாய் போயிடலாம். இன்னும் ஒரு 20,000மா? வாய பழக்காத. ரூபாய் எல்லாம் தினார்ல அள்ளிடலாம். நான் துபாய் போல, பணத்தை திருப்பி கொடுத்துரு. பணம் எங்க இருந்து வரும்? 6 மாசமா உனக்காக போன் பேசுறது, ஃபேக்ஸ், அப்ளிகேஷன் சும்மா வருமா? ஒரு பைசா வராது. 20,000 கட்டி பிளைட்ல போ, இல்லைன்னா இந்த அட்ரஸ் மறந்துடு. போ சார், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ணாத, போ. நீ யாரனாலும் துபாய் அனுப்பு, ஆனா நீ மறந்து கூட அங்க போயிடாத. ஏன்? திருட்டு பசங்க எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு தூக்குல போடுவாங்க. வாங்கண்ணே, உட்காருங்க. இந்த மகாலட்சுமியை பார்சல் பண்ணி உங்கள்ட்ட தான் அனுப்பலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். துணிமணி பேக் பண்ற மாதிரி பணத்தை பேக் பண்ணிருக்கீங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தா? எது இன்கம் டேக்ஸா? அதெல்லாம் எவனா இழிச்சவன் இருக்கு, நமக்கு இல்ல. ஏக்க கள்ள நோட்டு சிவகாசியிலும் கோயம்புத்தூர்லயும் அச்சாபிசில வேலை பார்த்தவன் என்கிட்டே கள்ள நோட்டு அனுப்புறாங்க. பரதேசி பேரு. ஒரிஜினல் டூப்ளிகேட்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? காசு என்னன்னா கை விரல் கூட கண்ணு வரணும்னே. பாக்குறீங்களா? இது அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு. பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு. அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு. பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு. அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு. பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு, பரதேசி நோட்டு. அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு, அரசாங்க நோட்டு. பரதேசி நோட்டு. வாட் இஸ் திஸ்? யோ, யார் நீ? உன்னை யார் எவ்வளவு விட்டது? அதான் அவர் கேட்டாரு. இதெல்லாம் யார் பணம்? யாருனே? மிஸ்டர் வைத்தியநாதன், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். என்னண்ணே நீங்க? சார், நீங்களா வர சொன்னீங்க? மச்சானோட ஃப்ரெண்டு ரொம்ப நாளா கேஸ் இல்லைன்னு அழைச்சிட்டு இருந்தாரு. உங்க அட்ரஸ் கொடுத்து விட்டேன். அட்ரஸ் கொடுக்குற என்ன போஸ்ட் மாஸ்டரா? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருங்க. பெட்டி கேஸ் தானே, போட்டோ விடுங்க. இதுவே பாதி நனைஞ்சு போச்சு. என்னங்க துக்குடா கேஸ்ன்றீங்க? இதெல்லாம் அன்அக்கவுண்டட் மணி இல்லைங்க. நோ 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 நோ. இந்த சூட்கேஸ் எடுத்து என் கார்ல வைங்க. இந்த பணத்தை நீங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார், விளக்கம் சொல்றேன். என்ன விளக்கம்? இந்த படம்லாம் என்னது இல்லைங்க? என்ன யாரது? இர்ஃபான் கான்டா? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். இப்பதான் தெரியும்னு சொன்னீங்க. இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். இர்ஃபான் கான் யாருன்னு தெரியாது. எனக்கு யாரும் தெரியாது சார். இல்ல சார். நான் இன்னும் துபாய்க்கு போல, அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? தெய்வமே, என்ன தெய்வமே.
2 நிமிஷத்துல 4 ஸ்ட்ரோக் வந்துருச்சு தெய்வமே. தப்பு பண்ணும்போது பதட்டப்படக்கூடாது, நிதானமா இருக்கணும். டெல்லிக்கு ஒரு டிக்கெட் போடு. 9W824 ஆகஸ்ட் 18ஆம் தேதி வைத்தியநாதன் நகர் பேர்ல. ஏய் அண்ணா அண்ணா இந்தா இந்த பேர்ல டிக்கெட் போடு. டிராவல் ஏஜென்ட் சொல்லி நம்ம பேர்ல போடாத. ஏர்போர்ட்ல போய் கையில காசு கொடுத்து வாங்கணும். சரியா? ஃபேண்டாஸ்டிக். டேய் குடு. நல்லா இருக்கா? லேண்ட்ஸ்கேப் கேட்டிருந்தாங்க, அதான் வரைஞ்சேன். இமேஜினரியா? ரியல் லொகேஷன்யா? அப்படியா? எங்க இருக்கு? தடா பக்கத்துல டென்ஸ் ஃபாரஸ்ட். காலேஜ் டூர் போனப்ப பார்த்தது, இப்போ யூஸ் ஆகுது. உன்ன மாதிரியே கம்பெனி எம்டிக்கும் பிடிச்ச போச்சுன்னு வெச்சுக்கோயே. ரெகுலர் ஜாப், இன்ஸ்டன்ட் மணி. காயத்ரி, நேத்து நான் கிட்ட கேட்டது 1000 ரூபீஸ் தானே வந்துகிட்டே இருக்கு குட்டி பாக்கெட்ல. அது சரி. அவ எழுதுற இம்போசிஷன் பேப்பரை எடைக்கு போட்டாலே அவ்வளவு தேராது. அப்பா அம்மா 2 பேர் சம்பாதிச்சோம், அவனுக்கு எப்பவுமே சம்மர் தான். ஐயப்போ எந்த வெயில், ஸ்கூட்டில பெட்ரோலே காலி, தள்ளிக்கொண்டே வந்தோம். குட்டி பணம் என்னாச்சு? அரேஞ்ச் பண்ணிட்டே, இ சமயம் வந்திருக்கணுமே. உன்கிட்ட இல்லையா? எந்த இடத்துல இல்லைங்க, எந்தா ரமேஷ் கொண்டு வரான். அப்படி போடு. இப்ப அவன் எந்த ஜோக்கர் கூட இருக்கானோ? இந்த ஜோக்கர் கூட தான். பாவம் பணம் இல்லைன்னு என்கிட்டயே கடன் கேட்கறான். அட போடா, அங்க அந்த ஜோக்கர் வராதனால இன்னைக்கும் கேம் அவுட் ஆயிடுச்சு. எந்த சிரிப்பு? நான் 1000 ரூபீஸ் கேட்டது சேதுக்காக, அவன் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக என்கிட்ட கேட்டான். பூமி மட்டும் இல்லடா, நம்ம பாக்கெட்ல இருக்க ஓட்டை கூட உருண்டதான். அந்த ஓட்டை அடைக்கிற பணம் எப்பதான் கைக்கு வருமோ? நம்ம கனவு நிஜமாகும் போது. ஆமா காயத்ரி, உன் பேர்ல ஏதோ மந்திரம் இருக்காமே, அத சொல்லி எங்க கனவை நிறைவேற்ற கூடாதா? ஏண்டா? இருப்பான், இவ்வளவு பெரிய சென்னையில எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? விடமாட்டேன். யாரு? என்ன நான் தானே? இல்ல, யார வந்த இல்ல, இது கொடுத்துட்டு போறது ரைம் வந்திருந்தான். ரஹீம், குட் ஜாப். அண்ணா என்னண்ணே அது? கத்திரிக்காய் பயமுடுத்தும், பொல்லாது டம்மிடா. இதுதான் அந்த 4 பசங்க ஃப்ளைட்ல எடுத்துட்டு போவாங்க. இது எப்படிண்ணே ஃப்ளைட்ல கொண்டு போய் விடுவாங்க? இத ஒரு ஆள் தனியா எடுத்துட்டு போன பிரச்சனை தான். இத பிரிச்சு எடுத்துட்டு போனோம், அதுக்கு தான் 4 பேர். தெய்வமே, எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு, நீதான் லேட். இல்ல தெய்வமே, அந்த 4 பசங்களோட பேக்ரவுண்ட பக்கா வாட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். சும்மா கில்லிம்பா ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துலயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எல்லாத்துலயும் நீங்க தான் ஃபர்ஸ்ட். உள்ள ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தேன். தேங்க்ஸ். நீங்க எப்படி பண்ணீங்க? டோன்ட் வரி, ஐ அம் செலக்டட். என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டானா? என்ன தெரியுதா? தெரியும் சார், இந்த ஏரியா எஸ்ஐ. வா உட்கார்ந்து பேசலாம். அப்ளிகேஷன்ல பார்த்தேன், உன் ஃபாதர் ஹெட் கான்ஸ்டபிள்ல. எஸ் சார், பட் இஸ் நோ மோர். அவருடைய ட்ரீம் நான் ஒரு எஸ்ஐ ஆகணுன்றது தான். என்னுடைய ஃபியூச்சர், என் சிஸ்டரோட ஃபியூச்சர், எங்கள் அம்மாவோட ஆசை. இந்த ஜாப் நான் ரொம்ப நம்பியிருக்கேன் சார். டோன்ட் வரி, ஃபிசிக்கலா நீ பர்ஃபெக்ட், பாஸ் ஆயிடு. ரிட்டர்ன் அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. தேங்க்ஸ் சார். உங்கள் பேச்சை கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நான் எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக தான் பேசுவேன். ரொம்ப வேல்யூவான ஜாப். ஜாயின் பண்றதான் ப்ராப்ளம். ஜாயின் பண்ணிட்டா இப்போ என்ன பாரு, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நல்லா செட்டில் ஆயிடலாம். அதுக்கு தான் 5-6 பே பண்ண கூட ரெடியா இருக்காங்க. உன்னால அவ்வளோ முடியாதுங்கிறதுனால மினிமமா ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிடு. அப்படின்னா? அதான் யூஷுவல் ஃபார்மாலிட்டிஸ். ஒரு 3 ரெடி பண்ணிக்கோ. 3?
லட்சம். பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க, மென்டலா நொன்ற சார். கஷ்டமா? சரி, பேசி ஒரு 10-20 குறைச்சிக்கிறேன். அதுவும் நீ ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பையங்கிறதுனால. பட் டோன்ட் டிலே. அதுக்கப்புறம் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை சார். ஏன் உங்க அப்பா சம்பாதிச்சதெல்லாம்? அவர் சம்பாரிச்சதெல்லாம் மாச சம்பளமும் சொசைட்டில நல்ல பேரும் தான். இந்தியனா? நல்ல பேர் நாக்கு வடிக்க கூட யூஸ் ஆகாது. உங்க அப்பா மாதிரி இருந்தா நீ கான்ஸ்டபிள் கூட ஆக மாட்ட. எஸ்ஐ ஆகணும்னா பணத்தோட வா. பணம் பணம் பணம், எதுக்கு எடுத்தாலும் பணம். ச்சே, ஒரு மினிமம் அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணுமா? அவன் மார்க் மினிமம்டா, நமக்கே மேக்ஸிமம். எல்லாத்துலயும் நான் ஃபிட் தானேடா. அப்புறம் என்னடா ஃபார்மாலிட்டிஸ்? ஒரே டைம்ல இந்த நல்ல ஃபார்மாலிட்டிஸை கண்டுபிடிச்சவன சுட்டு தள்ளணும். நான் கூட டிகிரி காலேஜ் டெக்ஸ்ட் புக் கண்டுபிடிச்சா சுட்டு தள்ளணும். உன் வேதனையோட எங்க வேதனை குறைச்சல் தான். மூளையில உட்காந்து ஒப்பாரி வைடா. ஏய் சரத், இந்த வேலை மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும்டா. என்னடா டீயா பீரா? என்ன டல்லா இருக்க? செலக்ஷன் முன்னே கலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னடா பேசுற தெம்பு இருக்கு, ஆளும் தெளிவா இருக்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், தெளிவு வந்துருச்சு. என்ன வேலை? கொரியர். சில்லற கடன்லாம் ஓவர். நீ சரின்னு சொல்லு, உன்னே சேர்த்து விடுறேன். 2 மாசத்துல கையில தேவையான பணம். அப்படி என்னடா வேலை? ட்ரக் பெடலிங். வாட்? என்னது ட்ரக் பெடலிங்கா? என்னடா பேசுறான் இவன்? ஆமா, பொட்டில தான் கைமாத்தி விடணும், அவ்வளவுதான். லோக்கல்ல செஞ்சே சில்லற கட்சிது. இதுவே ராஜஸ்தான் பார்டர் பக்கம் கொரியர் செஞ்சேன்னு வை, ட்ரிப்புக்கு 40-50,000 ரூபாய். ஒரு 10 ட்ரிப் அடிச்சோம், நம்ம ப்ராப்ளம் எல்லாம் ஃபனால். ஷட் அப். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசாதேன்னு. பேசுறது இல்லாம இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டியா? டேய், நல்லவண்ணா மியூசியத்துல இருக்கதான் லாய்க்கு. திருட்டு பசங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் கத்தியா செயினை போட்டுட்டு சொசைட்டில வள்ளந்து பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம சிங்கிள் டீக்கே சிங்கி அடிச்சிட்டு இருக்கோம். நியாயப்படுத்தாதடா. அடுத்தவங்க ஏதோ திங்குறாங்கன்னு நம்மளும் திங்க முடியாது. டேய், ட்ரக் அடிக்ஷன் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நான் எடுக்கலப்பா, யாரும் எடுத்துக்கவும் சொல்லல. விக்கிறவனையும் வாங்குறவனையும் கோத்து விடுறேன், அவ்வளவுதான். ட்ரக் அடிக்ஸ் படுற வேதனை பாத்திருக்கியா? இல்லனா அவங்க ஃபேமிலி அதனால எவ்வளவு சஃபர் பண்றாங்க தெரியுமா? ஏய், முதல்ல நம்மள பத்தி யோசி. அவன் லான்சர், கிரெடிட் கார்டு, செல்போன், அது இதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கான். நம்ம இன்னும் சைக்கிள்ல தான் சுத்திட்டு இருக்கோம். மவுண்டரோட போய் பாரு, கார்ல போறவனுக்கு நடுவுல ராஜா பாட்டேன், சைக்கிள கம்பி கட்டி ஓரம் கட்டிட்டான். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசுறடா. இல்லடா, நான் தெளிவா தான் பேசுறேன். நான் யாரையும் கத்தி காட்டி மிரட்டி ட்ரக்ஸ் எடுத்துக்கோன்னு சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வேலை தான். டேய், இவன் சொல்றதுல கூட கொஞ்சம் நியாயம் இருக்குடா. வாட்? சரத், என் கண்ணுக்கு நல்லது கெட்டது தெரியலடா. வயசான அப்பாவும் அம்மாவும் தான் தெரியுறாங்க. நம்ம யாரையும் ஏமாத்தல, கொள்ளை அடிக்கலையே. என்னடா சேது, செய்யறதுக்கு டிசைட் பண்ணிட்ட மாதிரி பேசுற? ட்ரக் கேஸ்ல உள்ள போனவங்க ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது. இது மாட்டிக்கிற ஜோலி இல்லம்மா, மாஃபியா டீலிங். யாராவது இன்ஃபார்ம் பண்ணான்னு வச்சுக்கேன், போலீஸை விட முதல்ல மாஃபியாக்கு தான் தெரிய வரும். அன்னைக்கு அனுப்புறதே நிறுத்திடுவான், இல்லைன்னா இன்ஃபார்மரே போட்டு தள்ளிடுவான். டேய், சேஃபா தான் தெரியுது. ரிஸ்க் இல்லனா வாழ்க்கையே இல்லடா. யோசிக்காம பேசுறீங்களேடா. என்ன தர யோசிக்க சொல்ற? 100 வருஷம் செத்து பிழைக்கிறதோட ஒரு 10 நாள் குடும்ப சந்தோஷத்துக்காக நிம்மதியா செத்து போயிடலாம்டா. கஷ்டம் வந்தா கிரிமினல் ஆகணுமா? லஞ்சம் கொடுக்க பணம் இருந்திருந்தா உன் வேலைக்கு தூக்கி கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு எனக்கு சாய்ஸ் இல்லடா. இங்க எனக்கு சாய்ஸ் இருக்கு. நீ சொல்ற மாதிரி இது சேஃப்டி இல்ல. நியூஸ்ல எத்தனை தடவை பார்த்திருக்கோம். ட்ரக்ஸ் கட்டுறவங்க எத்தனையோ பேர் செத்தாங்க, எத்தனையோ பேர் ஷூட் அவுட்ல கொண்டுட்டாங்கன்னு. சாரிடா, நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. நான் டிசைட் பண்ணிட்டேன், என் கூட சேர்றவங்க சேரலாம். குட் மார்னிங் சார். மார்னிங். இவங்க யாரு என்னன்னு விவரம் தெரிஞ்சுதா? சார், இவர் பாண்டியன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பாண்டியனை பத்தி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சார். இவர் யாருன்னு தெரியல, பட் யார் என்ன ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் நம்மால தான். அவரை பத்தி எனக்கு தெரியும். அவர் பேர் எல்ஐசி, நம்ம இன்ஃபார்மர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்தாச்சா? இன்னைக்கு ஈவினிங் கிடைச்சது சார். இந்த எல்ஐசி என்கிட்ட என்ன சொல்ல வந்தான்னு தெரியல. அவன் சாவறதுக்கு முன்னாடி யாரை பார்த்தா, எங்கெங்க போனா, சாரி
எல்லா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களில் யார் பேஷனோட ரிலேட்டிவ்? நான் தான் சார், அவர் டாட்டர். உங்கள் அப்பாவோட 2 கிட்னியும் ஷிங்க் ஆயிடுச்சு. சில கேஸில் அதனுடைய சிம்டம்ஸ் வெளியே தெரியறதுக்குள்ள இட் வில் பி டூ லேட் டு சேவ் தெம். இப்போ என்ன செய்யணும் டாக்டர்? ஒன்லி ஒன் சொல்யூஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். அது வரைக்கும் ரெகுலராக டயாலிசிஸ் பண்ணணும். ஓகே? நான் எங்க அப்பாவை பார்க்கலாமா சார்? ஷூர், வாங்க. கிட்னி சிங்க்கு எத்தனை செலவாகும்? ஒரு 1,25,000 ஆகும். அது போக கிட்னி விற்கிறவங்களுக்கும் பணம் தரணும். இப்போ விற்க கூட சட்டத்தில் இடம் இல்லடா. இருந்திருந்தா எப்பவும் என் கிட்னியை நான் வித்திருப்பேன். உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னாங்களா? இல்லடா, டாக்டர் சொன்ன மாதிரி டயாலிசிஸ் செய்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் மாதம் 25,000 ரூபாய் செலவாகும். 25,000? இருக்கிறதெல்லாம் வித்துட்டு ஒரு 2 மாசம் சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ். இது ஜே கிளாஸ். இதில் தான் விஐபிஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மினிஸ்டரும் இங்கே தான் இருப்பார். இது ஒய் கிளாஸ். இங்கே தான் நம்ம 4 பசங்களும் இருப்பாங்க. அவங்க கூட தான் நீயும் இருப்பேன். இந்த கிரானைட் ஒரு பீஸும் ஒரு பையன்கிட்ட. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனதும் அவங்க கிட்ட இருக்கிற பீஸஸை கொண்டு போய் டாய்லெட்டில் வச்சுருவாங்க. நீ போய் அசம்பிள் பண்ணு. இப்போ கிரானைட் ரெடி. இதை கொண்டு போய் ஃப்ளைட் ரூம் மெம்பர்கிட்ட காமிச்சு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணியாச்சுன்ற குட் நியூஸ் சொல்லு. அப்போ அந்த 4 பசங்க பேண்ட்ரி கிட்ட நிற்பாங்க. யார் அந்த 4 பசங்க? நீ பார்த்திருக்கியா? பார்க்கல. பாண்டியன் தான் டீல் பண்ணுறான். இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆகிடுன்னு சொல்லியிருக்கான். பசங்க புதுசு, நீ தான் ட்ரைனிங் கொடுக்குற. அத்தோடு கலைக்கலாம். ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணியாச்சு. அப்புறம் காட்மண்டு கொண்டு போய் அங்கே மினிஸ்டர் தவிர பேசஞ்சர் எல்லாரும் ரிலீஸ் பண்ணிடு. அண்ணனும் பேசஞ்சரோட பேசஞ்சராக தப்பிச்சு போயிடுவார். அண்ணனை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? உன்னாலேயே அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ சூப்பர்ப்பா. ஆமா, மினிஸ்டர் வச்சு நான் என்ன பண்றது? குச்சினை எது கேட்டாலும் சைலண்டாக இரு. உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது ஒரு ஜீப் கேளு. மினிஸ்டர் கூப்பிட்டு திபெத் பார்டரில் இருக்கிற முஸ்டாங்கில் போய் செட்டில் ஆயிடு. அங்கே நம்ம ஆளுங்க இருப்பாங்க. என்ன செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க. முஸ்ரப்பாய், நீ கேட்ட 4 பசங்க ரெடி. அதில் ஒருத்தன் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏர்போர்ட்டில் அவங்களை பார்த்தா யாருக்கும் சந்தேகம் வராது. பார்க்கறதுக்கு அப்புறாணிமா இருப்பானு, ஆனால் காரியத்தில் கில்லி. என்ன சொட்டு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கா? என் தெய்வம் இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? என்னப்பா நான் சொல்றது? நேற்று டீ கடை கிட்ட என்ன திருவிழா? பெருசா ஒன்றும் இல்லை பாய். நம்ம பையன்தான் நடுவில் கொஞ்சம் தெளிவாயிட்டான். ஓட்ட தெளிவுனா இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஏதாச்சுமா? அவ்வளோ பெருசா ஒன்றும் இல்லை. சின்னதாக செய்ய சொல்லியிருக்கான். சின்ன வயசுலேருந்தே என் கூட இருந்த பையன். விசுவாசம் வரப்பான்னு நினைச்சேன். அது ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கே புரியல பாய். பாய், விஷயம் நம்ம தெய்வத்துக்கு தெரிய வேணாம் பாய், ப்ளீஸ். தெய்வமே, தெய்வமே, என்னை மன்னிச்சிருங்க தெய்வமே. கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னை மன்னிச்சிருங்க தெய்வமே. நம்ம தொழில இதெல்லாம் சகஜம்தான். அந்த இன்ஃபார்மரை போட்டியா? போட்டுட்டேன். அது ஏயா எல்லாம் தெளிவா இருக்கா? நல்ல தெளிவா இருக்கா. அந்த 4 பசங்க என்னாச்சு? ரெடி ஆயிட்டாங்க தெய்வமே. ஒருத்தனை ஹாலில் உட்கார வச்சிருக்கேன். என்ன பாய் சொல்லுங்க. குட். போலீஸ்காரனை இவன மாதிரி முட்டாளன் நினைச்சிட்டான். இன்ஃபார்மர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு இவன் கிட்ட வரதுக்கு எவ்வளவு நேரம்? கிளியர் த பாடி. வெரி கிளியர் பிளான். பிளான் கிளியர் ஆயிட்டு. உன் மைண்ட் தான் கிளியரா இல்ல. நான் உண்டிகோல் அடிக்கலாம்னா நீ AK-47ல நிக்கிறியா? டேய் சரத்து, பேசுறது நீயா? நான் ஆச்சரியமா இருக்கா. நீங்க தானடா லைஃப்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னு சொன்னீங்க. கொஞ்சம் இல்லடா, குட்டா ஃபுல்லு, இல்லைன்னா நில்லு. தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. பார்த்தா பெருசா தெரியும், பட் வெரி சிம்பிள் பிளான். நான் ஃப்ளைட்ல துபாய் போலான்னு ஆசைப்பட்டேன். நீ சொல்றத பார்த்தா எல்லாம் தலைகீழா இருக்கே. டேய், இந்த மாதிரி செய்யறதுக்கு நாம எந்த ட்ரெயின்டு டெரரிஸ்டா? டேய், நீ சொல்றது அவ்வளவு ஈஸி இல்லடா. அமெரிக்கால WTC தாக்குனது வந்து எல்லா ஏர்போர்ட்லயும் செக்யூரிட்டி அதிகமாயிட்டாங்க. செக்யூரிட்டி ப்ராப்ளம் எதுவும் வராது. நாம அமைதியா இருந்தா யாருக்கும் டவுட் வராது. நம்மளை பார்த்தா என்ன கேடிங்க மாதிரியா இருக்கும்? நம்மளை பார்த்தா இல்ல, பக்ஷே. சரத்து, நம்ம தகுதிக்கு இதெல்லாம் அதிகம்டா. பேசாம போலீஸ்ல சொல்லிவிட்டா ஏதாவது ரிவார்டாவது தருவாங்கல்லடா. போலீஸ் இதை நம்புவாங்கன்ற அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்குள்ள மாஃபியாவுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஃப்ளைட் ஏறாமலேயே நம்ம மேலே போக வேண்டியதுதான். டேய், நான் ஏன்டா உங்க லைஃபோட விளையாட போறேன்? ஒவ்வொரு ஆங்கிள்லையும் யோசிச்சு பார்த்துட்டேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் மறுபடியும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினம் தினம் நாம லைஃப்ல வந்துருவோம்னு கனவுல தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிஜத்துல செத்துக்கிட்டு இருக்கோம். நான் முடிவு பண்ணிட்டேன்.
இது எல்லாத்துக்கும் முடிவு இதுதான். எனக்கு இது சப்பா மேட்ரு. செஞ்சு செஞ்சு சலிச்சு போச்சு. இங்கிலீஷ் படம் மாதிரி பிளான், தமிழ் படம் ஹீரோ மாதிரி பேமெண்ட். நான் ரெடி தலைவா. குட். நானும் ரெடி. நீங்களெல்லாம் ஆகாசத்துல இருப்பீங்க, நான் மட்டும் தரையில இருக்கணுமா? நானும் ரெடி. எங்களுக்கு தான் டர்ன்னு கிழிற மாதிரி பிரச்சனை, உனக்கு எதுக்கு தேவையில்ல ரிஸ்கே? ரமேஷ், இந்த அச்சம் கொடுக்கிற இம்போசிஷன்ஸ் விட தி அட்வென்ச்சர் 1000 டைம்ஸ் பெட்டர். ஞானோடா. காயத்ரி, எங்க ஹீரோஸ் எல்லாம் 2 நாள் ஆளே காணோம். கொஞ்சம் வேலையா போயிருந்தேன். ஆமா, அங்கிள் எப்படி இருக்காரு? பரவாயில்ல. ஆமா, அப்படி என்ன வேலை? போலீஸ் அகாடமி வேலை தான். 1 வீக் ட்ரைனிங் முடிச்சுட்டு வர முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா வருவடா, நீ ஏன் கவலைப்படுற? காயத்ரி, நேற்று போலீஸ் அகாடமியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்ஐயை பார்த்தேன். அவருக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தேவைப்படுதுன்னு சொன்னாரு. டக்குன்னு ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன் வரையறத நிறுத்தலைன்னா என்னை அரெஸ்ட் பண்றதுக்கா? இல்லை காயத்ரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நிறைய ஆர்டிஸ்ட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ விட்னஸ் டிஸ்கிரிப்ஷன் வச்சு கிரிமினல்ஸோட மூஞ்சியை வரைகிறது. இல்லைனா எப்போவோ எஸ்கேப் ஆன கிரிமினல்ஸ் இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்க, இல்லைனா வேற வேற கெட்டப்ல எப்படி இருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி வரையணும். வெரி இன்ட்ரெஸ்டிங்டா. ஆனா உன்னால முடியும். ஏன் உங்க அப்பாவோட சின்ன வயசு போட்டோவை நீ வரையிலையா? கிளிக் ஆயிடுச்சு, நல்ல பேமெண்ட். ட்ரை பண்றேன்டா. இந்தா இப்போவே ட்ரை பண்ணு. இந்த ஃப்ரண்ட் கவர் போட்டோ ட்ரை பண்ணு. சே, பவர் கட் ஆயிடுச்சு. நிர்மலா, பன்னீர், நிர்மலா, பன்னீர். रब्बना आतिना फिद दुनिया हसनतौ व फिल आखिरति हसनतौ व किना अज़ाबन्नार। இம்ரான், உன்னுடைய 40 முடியறதுக்குள்ள உன்னை கொன்னவனை மேல அடிப்பிட்டேன். இனிமே உன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அந்த 4 பசங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. பசங்க ரெடி. அந்த 4 பேரையும் இன்னொரு 3 நாளைக்கு பாரு வைன் ஷாப் அலைய வேண்டான்னு சொல்லு. போதையில வளர்ட போறாங்க. இந்த பசங்களுக்கு ஃப்ளைட்ல போய் பழக்கம் இருக்கும் இல்லையோ, பெங்களூர் ட்ரிப் அடிக்க சொல்லு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் காட்டுங்க. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், தேங்க்யூ சார். ஓகே, போர்டிங் கார்டு ப்ளீஸ். சாரி. தேங்க்யூ. நெக்ஸ்ட். வணக்கம். வெல்கம் சார். சாரி, வணக்கம். ப்ளீஸ். வெல்கம் சார். என்னடா பயமா இருக்குடா. படுத்து தூங்குடா, சரியா போயிடும். உறக்கமா? ட்ரெயின் போகும்போதெல்லாம் ஆட்டுக்குள்ள ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்குடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்கதான் போக போறோம். அங்கேயோ அதுக்கு மேலேயோ இல்ல நட்சத்திரத்திலயோ. டென்ஷன் ஆகாதடா, தம் அடி, சரியா போயிடும். கேன்சரை விட டென்ஷனே பெட்டர். டென்ஷன் ஆனாதான் சீக்கிரம் சாவாங்க. ஏன்டா எல்லாரும் சாவை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? உனக்கும் பயமா இருக்கா? பயம்லாம் இல்ல,
மனசெல்லாம் ஆத்தா நினைப்பாவே இருக்கு. எனக்கு ஏதாவது ஆயிட்டா? டேய் உங்க புலம்பல கேட்டு சரத் ஃபீல் பண்ண போறான். பேசாம படுங்கடா. பாருங்கடா, அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸாவது தூங்கலைன்னா நம்ம ஃப்ளைட்டில் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்ய முடியாது. உனக்கு என்ன ரோபோ மாதிரி இருக்க? உன்ன மாதிரி நாங்கள் ஒன்றும் மிஷின்ஸ் இல்லை. நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்ல. எந்தடா எப்போ பார்த்தாலும் என்ன ஒதுக்குற? மனுஷனுக்கு பயமே இருக்காதா? உனக்கு பயமே இல்லையா? இல்லடா, பட் கவலையா இருக்கு. நான் திரும்பி வரலனா அம்மா, கவிதா, போன வருஷம் அப்பா போயிட்டாரு, இப்போ நானும் போயிட்டா? வேணாம், இந்த பால பண்ண பிளானே வேணாம். பயம் வேணாம், பணம் வேணாம். லெட்ஸ் ஃபர்கெட் அபௌட் எவ்ரிதிங். நீ எஸ்ஏ ஆக மாட்ட, நீ துபாய் போக மாட்ட. அடே உனக்கு ஜல்சா பண்ண பைசா இருக்காது. ஆமா, காயத்ரியோட அப்பா கூட இருக்க மாட்டாரு. ஏய், நான் உள்ள மர கைண்டிச்சா? கஷ்டப்பட்டு பணம் கடன் வாங்கி செலவு பண்ணி இப்ப விடலன்னு சொன்னா நான் விளையாடுறீங்களா? இல்லடா, உடலான்னு சொல்ல. இது வாழ்வா சாவா பிரச்சனை. அதனால அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிடுறேன். ஒருவேளை இது என்னோட கடைசி லெட்டரா கூட இருக்கலாம். நான் கூட கவிதாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு லெட்டர் எழுதுறேன். நான் கூட என் அச்சனுக்கும் அம்மைக்கும் ஒரு இம்போசிஷன் எழுதணும். 100 times I love you both. டேய், என்னடா எங்களுக்கு எல்லாரும் இருக்காங்க, உனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்றியா? என்னது ஃபீல் பண்றியா? ஏய், நான் ஏன்டா ஃபீல் பண்ணோம்? நான் எதுக்குடா ஃபீல் பண்ணோம்? நீ இருக்கடா, சிங்கம் போல இருக்கடா. எஸ்ஐடா, எஸ்ஐ. ஏன் நம்ம துபாய் போறானே ஷோ பார்ட்டி, அவன் இருக்கிறான். ஏய், நம்ம நாயர் இருக்கிறாரு, பெயிண்டர் காயத்ரி இருக்கிறா. நான் ஏன்டா ஃபீல் பண்ணோம்? ஏய், சரிடா சரிடா. நான் லெட்டர் எழுதுனா யாருக்கு எழுத போறேன்? உங்களுக்கு தானடா எழுத போறேன். என்னடா நம்ம கண்டிப்பா ஜெய் பண்றோம். பயப்படாத, ஒரு ஆஃபி. நானும் ஏர்போர்ட்டுக்கு வரட்டுமா? வேணாம் வேணாம், அங்கே யாரும் ஹார்டர் போகிறாங்க. நான் துபாய் போனோட ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணா. பொண்ணுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னல ஃளைட் டேக் ஆஃப் பா? ஐ திங்க் 12:30. சாரி பா. ஓகே. தம்பி, ஜனார்தன மேட்ரா? ஓகே, கொஞ்சம் டெல்லிக்கு பார்த்து. வணக்கம் 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 சார். வெல்கம் சார். வீட்டில் ஏதோ கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் வண்டி அனுப்பிச்சு அனுப்பி போஸ்டிங் இதை பார்த்துக்கலாம். யாரா Next to him. வெல்கம் சார். Oh yeah. வெல்கம் சார். வெல்கம் சார். வெல்கம். வெல்கம்.
வெல்கம் சார். வெல்கம் சார். வெல்கம் சார். வெல்கம் சார். What do you like to have, sir? Thank you. After some time. Okay, sir. Yes, sir. Can I help you? No. Nothing. I'm a doctor. ஓ டாக்டர் இருக்கீங்களா? ஓகே. சேது. நீ ஆம்புலன்ஸோட வர. What happened? Chest pain. Okay, I'll call the doctor. No problem. I'm a doctor. His personal doctor. He's got a chest pain. We have to deport him. Can you immediately get me a wheelchair, please? Yes, sure. Yeah. Excuse me. No, please stop. உங்களை ஆபீசர் கூப்பிடுறாரு. Do you have any luggage? No. Come on, move fast. சீக்கிரம் வண்டி ஏறு. Please. Yep. Where is the toilet? Right side. Oh, sorry. நம்ம பிளான் நாசம் பண்ணிருப்பான்டா. டேய் ஜாட்டா, உனக்கு ஒரு பேப்பர் கூட பிடிக்க தெரியாதா? அடங்குறியா? என் பக்கத்துல இந்த பெருசு மும்தாஜ்ல பாக்குறேன்னு சொல்லி பேப்பரை இழுத்து என்ன டென்ஷன் படுத்திட்டான். போலீஸ்காரங்களை தாண்டி வரும்போது வேர்த்துருச்சுடா. ஐயோ, அந்த செக்யூரிட்டிக்காரன் கூப்பிட்டானே, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். கார்ல சாவி போறதுக்குள்ள நான் பட்ட பாடு, வண்டி எடுக்கிறதுக்குள்ள எனக்கு மூச்சா வந்துடுச்சு. ரொம்ப நேரமா அடக்கிட்டு இருக்கேன், முடியலடா. வண்டி ஓரமா நிறுத்தட்டுமா? மூடிட்டு ஓட்டுறியா? வேற எப்படி ஓட்டுறேன்? எது ரிலாக்ஸ்டா, இன்னும் என்ன டென்ஷன் இல்லடா. ஏர்போர்ட்ல காயத்ரிக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டேன். ஐயப்போ போச்சு. ஏண்டா, இது முடியிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்ல. என்னால காயத்ரி கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாதுடா. என்னாலையும் தான். அதுக்காக லெட்டர் எழுதி போட்டேனா? எல்லாத்தையும் எழுதிட்டியா? என்னடா எழுதுன சொல்லு. நாங்க ஒரு வேலையா போறோம், நல்லபடியா வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும், இல்ல லைஃப் க்ளோஸ். அது போதும். ரோடு போட்டாலே அவர் ரோடு போட்டுருவா. டேய், லெட்டர் போய் சேர்றதுக்கு மத்தியானம் 3 மணி ஆகும். அதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிடும்டா. சான்ஸே இல்லடா. பேசாம காயத்ரி இங்க கூப்பிட்டு
எக்ஸ்பிளைன் பண்றது தான் பெட்டர். டேய் போனது போதும், வந்து ஹெல்ப் பண்ணு. ஏடா இதுல கூட கண்ட்ரோலா? 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார் ஓட்டி கால் மறுத்து போச்சு. அவனை இறக்கி வச்சுட்டு வந்து என்னையும் தூக்கிட்டு போங்க. மூடிட்டு டிக்கில இருக்க திங்ஸ் எடுத்து வந்து சரி வாங்கடா. இடமே இல்ல. பாத்துங்க. டேய் என்ன வெயிட்டா என் பக்கம் போடுறீங்க? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. டேய் இன்னும் 3 நாள்ல நம்மள லட்சாதிபதிடா. டேய் என்ன விட்டுட்டீங்க? ஞானம் தான். வேறப்பா. முடிச்சுக்கப்பா. நாம தான் இதெல்லாம் செஞ்சோம்னு ஆச்சரியமா இருக்கு. இவன் தான் இர்ஃபான் கானா? ரொம்ப நார்மலா இருக்கான்ல. நிஜமாலுமே மர்டர் பண்ணிருப்பானடா? இவனை கண்டா உங்களுக்கு ஏதாவது பயம் வருதா? எனக்கு துளி கூட பயம் வரல. பாவமா படுத்திருக்கான்டா. இவன் எப்ப தெரியுமா? ஏஞ்சா என்னடா பண்ணலாம்? அத்தி கலட்ட பண்ண கடம்படம் 2 போடு போட்டு டோரஃபார்ம் கட்சி வச்சு அவனை அவன் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வா. ஐ சிகரெட்டு. ஏய் ஏன் ஆயிட்டோம்டா. இது செல்லுடா. வாவ் என்ன மாடல்டா? நன்னாயிട്ടുണ്ട്. ஏய் நான் தான் பார்த்தேன் குறா. நீ எடுத்தது உன்னோடதா? அவன் பாக்கெட்ல வை, மறுபடியும் நான் எடுத்துக்கிறேன். மாஸ்க் எடுத்து மாட்டிக்கோடா. ஏதோ நீ போய் காயத்ரி கூட்டிட்டு வா. சரிடா. என்ன பார்த்துருப்பானோ? டென்ஷன் ஆகாத. அவன் மயக்கத்தில் இருக்கான். அவனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. அவனுக்கு இன்னும் தெரியல. வா நம்ம போயிடலாம். பார்க்கலாம். ஐயோ அம்மே என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. பேசஞ்சர் சொன்ன அடையாளத்தபடி ஹைஜாக்கரோட போர்ட்ரேட் சார். டூட்டு இர்ஃபான் கானோட எக்ஸ்ட்ரா விங் ஹேண்டில் பண்றவன். ஷார்ப் ஷூட்டர். வெரி டேஞ்சரஸ். எனி டிமாண்ட்? இது வரைக்கும் ஒன்றும் இல்லை சார். ஹைஜாக்குக்கும் இர்ஃபான் துபாய் எஸ்கேப் பிளானுக்கும் சம் லிங்க்? மேபி கோஇன்சிடென்ட் சார். கிரைமில் கோயின்சிடன்ஸ்க்கு சான்ஸே இல்லை. ஒன்லி கன்ஃபர்மேஷன் தான். சோட்டு, காட்மன், இர்ஃபான், துபாய். இர்ஃபான் எதுக்காக இந்த சைலன்ஸ்? என்ன பண்ண போற? ஏது என்னடா இன்னும் வரல? அவன் எஃப்ஏ விட்டானே. எங்க அம்மா டேய் வந்து தண்ணி குடுறா. இப்போ என்னடா பச்சை வெள்ளத்துக்கா வாயில் எடுக்கிறான்? இவனை கண்டா மாஃபியா டாங் மாதிரியே தெரியல. ஏதோ சோப் லாங்கி மாதிரி தெரியுது. அதான் நம்ம கிட்ட ஈஸியா மாட்டிக்கிட்டான். துபாயில இருந்து ஃபோன் குடு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ சலீம் பேசுறேன்.
அண்ணன் இன்னும் துபாய் வந்து சேரல. என்ன அண்ணன் துபாய் வந்து சேரலையா? ஹைஜாக் ஃப்ளைட்லயும் அண்ணன் இல்லையா? என்ன ஏதுன்னு விசாரிங்க. சரி விசாரிக்கிறேன். என்ன அண்ணா இன்னும் துபாய் போய் சேரலையா? அண்ணன் இன்னும் காட்மாண்டே போய் சேரலையா? காட்மாண்டு கோடு என்ன? 00977. ஹலோ மட்ராஸ்ல இருந்து முஷாரப் பேசுறேன். அண்ணனை பத்தி டீடைல்ஸ் எதுவும் தெரியல. இம்மீடியட்டா ஏர்போர்ட் போய் என்கொயர் பண்ணு. ஓகே. நீங்க போட்ட பிளான்லாம் நடந்துச்சு. ஆனா நீங்க மட்டும் இல்ல. எங்க இருக்கீங்க? வாப்பலாம். பயப்படாத, நம்ம பசங்க தான். வா. நம்ம பசங்களா? ஆமா. என்னடா நடந்துட்டு இருக்கு? வந்தா நல்லபடியா வரும், இல்ல உயிரோட இருக்க மாட்டோம்னு மொட்டையா ஒரு லெட்டர். நீங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்களா இல்ல சூசைட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் குழம்பி தவிச்சிட்டு இருக்கும் போது இவன் வரான். வந்தவன் என்ன கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான். நீங்க என்னடானா முகத்துல மாஸ்கோட நின்னுட்டு இருக்கீங்க. ஏண்டா விரக்தியில எல்லாம் தீவிரவாதிங்க இருக்கீங்களா? இன்னும் ஆகல. பின்னாடி ஆயிடுவோமோன்னு தெரியல. உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. முதல்ல அந்த மாஸ்க் எடு. ஐயோ, அவன் பார்த்துட்டானா காலி. யாரு? இர்ஃபான் கான். சீரியஸா பேசும்போது ஜோக்கா? ஜோக் இல்ல காயத்ரி, சீரியஸாவே இர்ஃபான் கானை கடத்திட்டோம். வாட்? சொல்றது உண்மைதான். ரமேஷ் அவன் கூட காவலுக்கு இருக்கான். நிஜமாவா? ஆமா. தலை சுத்துதுடா. வந்தது யாரு? உங்க தலைவியா? பெண் குரல் கேக்குது. பேர் என்ன? சிம்ரன். கிண்டலா? விளையாட்டா பேசுற? சின்ன வயசுல வயசு நான் சொன்னுக்க 150. பயம் இருக்கு, ஆனா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க. யாருடா நீங்க? 26 ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. 3 செயின்ல கட்டி போட்டீங்களே, எதுக்காக இந்த கேம்? என்ன பண்ண சொல்ற காயத்ரி? லைஃப்ல எத்தனை தான் போராடுறது? ஒவ்வொரு முறையும் சறுக்கி விழுறோம். நம்ம கிட்ட டேலண்ட் இல்லையா? எஜுகேஷன் இல்லையா? எல்லாம் இருக்கு. ரெக்கக்னிஷன் மட்டும்தான் இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே பிரச்சனை, பணம். எது தொட்டாலும் பணம். எஸ்ஐ வேலை, இவன் துபாய் வீசா, எல்லாத்துக்கும் மேல அங்கிளோட உயிர். நம்பிக்கையோட இருக்கும், ஆனா நிம்மதியா இருக்கோமா? இல்ல. உயிர் போனாலும் பரவாயில்ல, லைஃப்ல பணம் சம்பாதிக்காம விடுறதா இல்ல. நமக்கு என்னடா பயம்? நம்மளை பார்த்து இர்ஃபானே பயப்படுறான். அம்மே, நான் பேசுறது இர்ஃபான் காலில் விழுந்திருக்காதுல்ல? போலீஸ் கிட்டே மாட்டாது இர்ஃபான், உங்ககிட்ட எப்படி? அன்னைக்கு டீ கடை கிட்ட 2 பேரை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு சொன்னேன்ல. எதுக்காக அவங்கள சுட்டாங்க, அப்படி என்ன அந்த பஜ்ஜி பார்சல் இருக்கும்னு ஒரு கியூரியாசிட்டி வந்தது. பயமா இருந்தாலும் ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பஜ்ஜியை பார்சல் பண்ண பேப்பர்ல இர்ஃபான் கான் சென்னையில இருந்து டெல்லி போற ஃபிளைட்ல வைத்தியநாதன்ற பேர்ல டிராவல் பண்ண போறாங்கிற மெசேஜ் இருந்தது. அப்பதான் செத்து போனது போலீஸ் இன்ஃபார்மர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இர்ஃபான் கானை பிடிச்சி கொடுத்தா 50 லட்ச ரூபாய் ரிவார்டுன்னு நியூஸ் பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. நாம ஏன் அவனை பிடிச்சி கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சேன். உடனே பிளான் போட்டோம், முடிச்சிட்டோம். பேசாம கடத்துறதை விட்டுட்டு போலீஸ்ல சொல்லியிருந்தா ரிவார்ட் கிடைச்சிருக்குமே. நம்ம பேச்சை எப்படி நம்புவாங்க காயத்ரி? முதல்ல நம்ம யாருன்னு அவங்க கிட்ட சொல்லணும். சொல்லி வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா மாஃபியா சும்மா இருக்குமா? டீ கடையில 2 பாடி கடந்த மாதிரி எங்க 4 பேர் பாடியும் கடந்திருக்கும். இப்போ இர்ஃபான் கான் நம்ம கஸ்டடியில. ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம பேசாம ரிவார்ட் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கீங்க, எல்லா ஆங்கிளையும் யோசிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஈஸி கிடையாது. ஹெவி ரிஸ்க். ஏய், அவன் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்றான்டா. என் அச்சனோட ஃப்ரெண்டா இருப்பானோ? ஐயோ, பிஸ்டல்டா. டம்மி. டம்மியா? சுட்டு காட்டவா? ஒரிஜினல்ரா. டிங்கர் சேகர்ட்ட வாங்குனது, கடன் தான். இப்போ யூஸ் ஆகுது. அவன் வேற வேற கெட்டப்ல காயத்ரி வரைஞ்ச டிராயிங்ஸை கேட்கறான்டா. அவனுக்கு எப்பறம் தெரியும்? நீங்க எப்படி இந்த கண்டுபிடிச்சு நோண்டி நோண்டி கேட்கறான்? சொல்லிட்டேன். வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்னோம்ல. வாடா, நீ போய் அங்க உட்காந்து பாரு, தெரியும். ஓ, அன்னைக்கு போலீஸ் வேலைன்னு சொல்லி இதுக்கு தான் வரைய சொன்னியா? என்னதான் கௌபாய்னு பேர் வச்சிருக்கான். டேய், அந்த டிராயிங்ஸ் காட்டணுமா வேண்டாமா? காயத்ரி பேர் தெரியாத அளவுக்கு காட்டு. பேர் தெரிஞ்சா என்ன, எப்படியோ மொத்தமா போறோம். போய் காட்டுறா. ஏய், நீ வா. நான் எதுக்கு? நான் மட்டும் உங்க கூட அவஸ்தை பண்ணவா? வாடா. ஐயோ. டேய் ரமேஷ், எனக்கு பயமா இருக்குடா. நான் இங்கே இருக்கேன். கன் இருக்கமா? என்னடா பயம்? என்கிட்ட கொடு. வச்சுக்கோ. டேய், புல்லாலோட இருக்கு. உட்காரும்போது பார்த்து உட்காரு, மாவனை செதறிடும்.
சேது நீ போய் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணிட்டு அப்படியே காயத்ரி ட்ராப் பண்ணிடு. ஓகே. டேய் அவனை ஒரு தடவை பார்க்கலாமா? நீதான் வரைஞ்சியா? ഞാനല്ലേ ஸ்ட்ரோக் எல்லாம் பொண்ணு மாதிரி இருக்கு. ഞാൻ പയ്യൻ பேர் என்ன? வீரப்பன். வீரப்பன். நான் வீரப்பன். காலையில ஷேவ் பண்ணும்போது கை நடுங்கி மீசை கீழே வந்துருச்சா? എനിക്ക് മീസലാണ് உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது, இப்பதான் தெரிஞ்சது. பார்க்கறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கான்ல? திருட்டு பசங்கலாம் அப்படிதான். நீங்களும் ஜென்டில்மேன் மாதிரி தான் இருக்கீங்க. ஃபோன் பண்ணு. இங்க சிக்னல் வராது. அப்புறம் ததா கிட்ட போய் பண்ணணும். இர்ஃபான் பிஸ்டல் ஃபாரஸ்ட் என்னென்னமா பேசுறீங்கடா? மிருகமாவே ஆயிட்டீங்களா? ஓ மனசாட்சி தொட்டு சொல்லு, நீங்க செய்யறது தப்பில்ல. 4 பேர் நல்லா இருக்குன்னு எதுவுமே தப்பில்ல. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியலம்மா. இப்போ தெரியுமா? இப்போ என்ன பண்றது? 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பில்ல. போய் பதில் சொல்லு. சார் ஆர்சி ஒரிஜினல், டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குங்க சார். ஆந்திரா பர்மிட் கூட வாங்கியாச்சு. ஓன் போர்டு தான். எஃப்சி கூட பண்ணிட்டேங்க சார். தண்ணி அடிக்கிற பழக்கம் கூட இல்லைங்க சார். செக் போஸ்ட் திறந்துடுங்க சார். திறந்தா பார்டர்ல விழுந்துடுவேன், மறுபடியும் குடிக்கணும். ஆமா, எங்க போற? தமிழ்நாட்டுக்கு. போகாத, அங்க தண்ணி பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது. இங்க பாரு, இக்கட சூஸ்த அரக்கு, அக்கட சூஸ்த வைன்ஸ். தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி இங்க மாத்தி இருக்காங்க. இங்க ஃபுல் தண்ணி. அர்ஜென்ட்டா கமிஷனர் கூட பேசணும் சார். கமிஷனரா? இதையே முன்னால சொல்லி தொலைக்கூடாது. போங்க. போதையில ஆடுறவனை பார்த்தே ஆடுறேன். ஸ்டெடியா இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேச போறியோ பேசு. இண்டலா ஹலோ ஹலோ கமிஷனரா? எஸ். நாங்க இர்ஃபான் கானை கிட்னாப் பண்ணிட்டோம். இல்ல புடிச்சு வச்சிருக்கோம். இல்ல நாங்க கடத்திட்டோம் சார். நாங்க சொல்றது உண்மைதான், நம்ம போனை கட் பண்ணிட்டாரு. இத்தனை தடவை இல்ல போட்டா எப்படிடா பேசுவாங்க? இன்னொரு தடவை தெளிவா பேசு. ஐயோ ஹலோ சார், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நீ எங்கிருந்து பேசுற? உன் பேர் என்ன? எதுவும் சொல்ல முடியாது. நாங்க சொல்ற இடத்துக்கு இர்ஃபான் மேல இருக்கிற ரிவார்டு பணத்தோட வந்தா அவன் இருக்கிற இடத்த உங்களுக்கு சொல்லுவோம். அதான் டீல். டேய், நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா மேன்? இர்ஃபான் ஒன்னும் சினிமா தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன் கிடையாது. இன்னொரு வாட்டி உங்ககிட்ட இருந்து போன் வந்துச்சு, நீ எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி சுட்டுருவேன் ராஸ்கல். இல்ல சார், உண்மையிலேயே அவன் எங்க கிட்ட தான் இருக்கான். நம்புங்க. அந்த 50 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் ரைடா போன கட் பண்ணிட்டாரு. ஐயோ போனை கட் பண்றானா? நீ புரியுற மாதிரி சொல்லிருக்க மாட்ட. போனை எடுத்தாலே கடிச்சிருவான் சுட்டுருவான்னு சொல்றான். தப்பு நம்மளுதுதான். அவ்வளவு ஈஸி எப்படி நம்புவாங்க சொல்லு? அவங்களுக்கு தினமும் 100 தடவை பைத்தியக்காரத்தனமான கால்ஸ். இர்ஃபானை பிடிச்சிட்டோம், வீரப்பனை பிடிச்சிட்டோன்னு நம்ம பேரே இல்ல அட்ரஸ கூட சொல்ல முடியாது. கஷ்டம்தான். ஆமா கஷ்டம்தான். இவனுக்கு சர்வ் பண்ண நினைச்சாலே பயமா இருக்கு. சிகரெட். என்ன இது கண்டதெல்லாம் கொடுக்குறீங்க? நான் டஸ்ட்பின்னா? இதெல்லாம் என் ஹெல்த் ஒத்துக்காது. என் பிராண்டோட கார் அனுப்பு. கார் எடுத்து போய் என் சிகரெட் எடுத்து வர சொல்லு. டேவிட் ஆஃப். டேவிட் ஆஃபா? ஆ. விஸ்கி இருக்கா? சோடா கூட இல்ல. ஏய் ஓ, அப்படியே கார்ல போய் ஒரு பாட்டில் விஸ்கி, டீச்சர்ஸ் விஸ்கி எடுத்து வர சொல்லு. எத்தனை செலவாகும்? எவ்வளோ ஆகுதா? சிகரெட் ஒரு 150 rupees, 150 ரூபாய். விஸ்கி பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுக்கோ. போடா. சாரி, ஜீரோ பட்ஜெட். ஜீரோ பட்ஜெட்டா? பாக்கெட்ல 10,000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுங்க? போ.
உங்க எப்படி சோப்பு ஷாம்பு வேணும், டூத் பிரஷ் வேணும், போ. இது பாரு, போட்ட துணி 4 எடுக்கு, புது துணி எடுத்து வர சொல்லு. ஒரு செட் போதுமா? ஒரு செட்டு போதுமா? உங்களுக்கு தானே தெரியும் நான் எவ்வளவு இருப்பேன்னு. ஒரு செட்டு போதுமாவா? விட்டு பாருங்களேன். இவன் எந்த கிட்னாப் பண்ணிருக்கமா இல்ல விருந்தாலே கூட்டிட்டு வந்திருக்கமா? எந்த பைசா ரோட்ல ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் பண்றான். டேவிட் ஆஃப்ங்கறா, டீச்சர்ஸ்ங்கறா. டீச்சர்ஸ் வந்து அச்சனை அம்மியை விழிச்சிட்டு வரணும். ஒன்று பண்ணு, ரொம்ப இம்சா கொடுக்குறான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு. அப்போவாது அவங்க நம்புறாங்களா என்னன்னு பார்ப்போம். நம்ப வைக்கணும். இர்ஃபான் கான் நம்ம கிட்ட தான் இருக்கான்னு சாலிடா ஒரு ப்ரூஃப் தரணும். காயத்ரி, உன் ஃப்ரெண்டோட போலராய்ட். போலராய்ட் வேணுமா? அது மட்டும் இல்ல, இன்னொரு ஹெல்ப். இனிமே கமிஷனர் கூட நீ தான் பேசணும். வாட்? ஃபோன் பண்றதுக்கு ஒவ்வொரு முறையும் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்றது பிராக்டிக்கலா முடியாது. கடை கிட்ட நிக்க வச்சா இர்ஃபான் இஸ் டூ டேஞ்சரஸ் டு ஹேண்டில். முதல்ல டேஞ்சரஸ் இல்லைன்னு சொன்னேன், இப்போ டூ டேஞ்சரஸ்னு சொல்றேன். எவ்ரிதிங் வாஸ் ரைட், பட் நேத்து சம்திங் வென்ட் ராங். நோ சார். சார் அசிசு அதுக்கு இல்ல, சிப்பு போடல. போர்டிங் கார்டு இஷ்யூ பண்ணும்போது அப்நார்மல் ஏதாவது நடந்ததா? நோ சார். செக்யூரிட்டி செக்கப்ல நதிங் சார். ஆனா ஃப்ளைட்ல நடந்தது நார்மலா நடக்காதது. ஹைஜாக். நேத்து ஃபுல்லா பூமியில யூஷுவலா நடக்கிறது தான் நடந்திருக்கு. ஆனா ஆகாசத்துல சார், அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னால ஒரு பேசஞ்சருக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. ஓ, ரேரா நடக்கிறது. நார்மலா நீங்க ஃப்ளைட்ல கொடுக்கிற பூவா சாப்பிட்டா ரெகுலரா வரணும். ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்களா? ஓ சார், ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடி பேஷண்ட் போயிட்டாங்க. ஆம்புலன்ஸுக்கு வரதுக்குள்ள பேஷண்ட் போயிட்டா, போலீஸ் வரதுக்குள்ள திருடனும் போயிட்டா. சார் அப்படி இல்ல சார். பின்ன எப்படி சார்? அந்த பேசஞ்சர் கூட ரிலேட்டிவ் இருந்தாங்க, அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சார். எத்தனை பேர்? 4 பேர் சார். இந்த சீட்ல இருந்தவங்களா? ஆமா சார். பாவம் சின்ன பசங்க. அங்கிளுக்கு நெஞ்சு வலின்னு உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அச்சோ, சின்ன பசங்களன்னு சொன்னேன். இல்ல சார், காலேஜ் பசங்க மாதிரி இருந்தாங்க. பாருங்க, லக்கேஜ் கூட அங்கதான் இருக்கு. மாமாவை தூக்கிட்டு போன அந்த 4 மாப்பிள்ளைங்க யாரப்பா? போட்டோ எடுக்கணும். பேப்பர்ல டேட் தெரியுற மாதிரி பிடிச்சுக்கோ. அனாவசியமான கற்பனைலாம் பண்ணாதீங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் விட மாட்டோம். நீங்கள் தூங்கும் போதாவது எடுத்துருவோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம்ல? மாமியார் வீட்டுக்கு. சார் 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 சார், நீங்க ஏதோ தப்பா யோசிக்கலன்னு தோணுது. ஒரு க்ளூ இல்லையா சார்? இதெல்லாம் ஒரு ஜெட்டியா? இது போடுறதும் போடாம இருக்குது ஒண்ணுதான். சரி போடு. இந்த துணியில் என்ன இருக்கு? அதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை வச்சு இப்படி பண்ணலாம், இதை வச்சு பட்டமா பறத்தலாம், இதை வச்சு தலையில கட்டலாம், இதை வச்சு கழுத்துல கட்டலாம், இங்கிலீஷாரி பொண்ணுங்களுக்கு இங்க வைக்கலாம். அப்புறம் இது மாஸ்கா. ஏய், அந்த 4 மாப்பிள்ளை பசங்களை அக்கம் பக்கமா விசாரி. அந்த 4 மாப்பிள்ளை பசங்களே அக்கம் பக்கமா விசாரி. ஹலோ காயத்ரி, சத்யம் தியேட்டர் பக்கத்துல இருக்க போஸ்ட் பாக்ஸ்ல போட்டோ டிராப் பண்ணிட்டோம். 3:30 கிளியரன்ஸ். கமிஷன் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கலெக்ட் பண்ணிக்க சொல்லு. மறுபடியும் நாளைக்கு கான்டாக்ட் பண்றோம்னு சொல்லு. போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறக்காம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடு. சரி. ஹலோ, கமிஷனர் ஆஃபீஸா? தம்பி, நீங்க யாரு? தீவிரவாதியா, நக்சலைட்டா, உல்ஃபாவா? சில்பா. அதான் அவர் தான் சீஃப் கெஸ்ட். அவர் கூட தம்பி, எப்படியாவது என்ன ரிலீஸ் பண்ணிடியா? கவர்மெண்ட்ல சொல்லி உனக்கு பொது மன்னிப்பு வாங்கி தரேன்யா. வீட்டு மனை கூட வாங்கி கொடுக்குறேன்யா. இங்க நேபாளத்துலயா? இல்ல இல்ல, இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல வேணாலும் கேளு, வாங்கி தரேன்யா.
அப்புறம் டண்டர் ஏதாவது பண்றையா, என்ன விட்டுருப்பா. வாய முறியா, ரொம்ப பேசுன்னு வச்சுக்கா பீஸ புடிங்கிடுவேன். இந்த புலம்புல கேட்டு பாடி டயர்ட் ஆகி போச்சா. நீ ஒரு பாட்டு பாடு. பாடு. Every night in my dreams I see you, I feel you. That's how I know you. அந்த பேசத்தும் புரியல, நீ பாடுறதும் புரியல. ஒரு விளையாட்டு இல்லம்மா, நீ பாடுற தமிழ்ல, நீ எந்த இடத்துல விடுறியோ அந்த இடத்துல நான் பாட்டு பாடுறேன். நான் எந்த இடத்துல விடுறேனோ நீ பாடுற. பாட்டுக்கு பாட்டு. நீ ஜெயிச்சு வச்சுக்க இந்த பிளைட் உந்து, நான் ஜெயிச்சு வச்சுக்க இந்த பிளைட் எந்து. நீ போய் டிரைவர் சீரட் ஆயிடுவா, நான் பாடுறேன். என் பேரு பாடையப்பா, ஈழம் வட்ட நடையப்பா, என்னோடு உள்ளதில்ல ஈழஞ்சிங்கம் பாடையப்பா, பாடையப்பா பா. ஆளு பாடு. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து வாழும் மனிதனுக்கு ஆண்டவன் கட்டளை ஆறு. ருக்கு 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 ஹரி பாபா ருக்கு, ஓ மை டார்லிங் மேலுக்கு, ருக்கு 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 கூல பாடு. குயில பிடிச்சு கூண்டல் அடிச்சு கூவ சொல்லுற காலம், மயில பிடிச்சு காலை ஓடச்சு ஆட சொல்லுற கோலம். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. பால பாட்டே கிடையாதேப்பா. அப்ப ஆளு பாடு. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு இந்த ஈயை தூர ஓட்டு. பூப்பதி நானடா, அந்த அமரக்கோட்டை பூப்பதியும் நானடா, புது பாட்டொன்னு பாட போற கேளுடா, அந்த பாட்டு சொல்லு. ஹலோ கண்ட்ரோல் ரூம். நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. யாராலையுமே நெருங்க முடியாத இர்ஃபானை குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிட்டானே. அதான் போட்டோ போட்டு காமிச்சாங்களே, நீங்க வேற எதுக்கு சார் அன்னைக்கு விட்டுறீங்க? அட அதுக்கு சொல்லையா, எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ மாஸ்டர் பிளான் நினைக்கிறேன். மாஸ்டர் பிளான் யூஸ் பண்ணலாம் எதுவும் கிடையாது சார். ஏதோ பைத்தியம் இருந்தா இது பண்ணிருக்கான். அடுத்து எப்போ ஃபோன் பண்ண சொல்லிருக்கான்? நாளைக்கு பண்றேன்னு இருக்கான். பண்றேன்னு இருக்கா. அவன் கேங்கில் ஒரு பொண்ணு கூட இருக்காயா. அண்ணன் திரும்பி கிடைக்கட்டும். ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் பார்க்காம நசிக்கிறேன். போன் எங்கேருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? வந்தது செல்போன்ங்கிறதுனால சிக்னல் எந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் கஷ்டம். ஆனா அண்ணன் மட்டும் ஈஸியா தூக்கிட்டு போயிட்டான். அண்ணன் கிடைக்கிற வரைக்கும் அந்த மினிஸ்டர் விடக்கூடாது. பையா போன். யாரு? ஹலோ முஷ்ரப் பாய், छोटू पकड़ा गया. छोटू மாட்டிட்டான். ஹலோ கமிஷனர் சாரா? ஜஸ்ட் 1 minute. டெல் மீ நவ். இர்ஃபான் கான் எங்க கிட்ட தான் இருக்கான்னு இப்போவாது நம்புறீங்களா சார்? அதான் போட்டோ பார்த்தேனம்மா. இங்க பணம்? நிச்சயமா, அது உங்களோட ரைட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் இர்ஃபான்ட்ட ஒரு வாட்டி பேசணுமே. சான்ஸே இல்ல சார். ஏன், அவர் உயிரோட இல்லையா? நோ நோ, ஹி இஸ் வெரி மச் அலைவ். வெரி குட் வெரி குட். ஒரு கிரிமினலை பிடிச்சி நாட்டுக்கு நல்லது பண்ணிருக்கீங்க. அதுக்காக தான் சார் எங்க ரிவார்டை நாங்க உடனே கேக்குறோம். கொடுத்துடலாமா? கவர்மெண்ட் பாரு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ். என்ன ஃபார்மாலிட்டிஸ்? இங்க பாருமா, உன் பேரு, அட்ரஸ் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். நான் பர்சனலா இன்வால்வ் ஆயிருக்கிறதால முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியணும்ல. இப்ப சொல்லு, உன் பேர் என்ன? சாரி சார், நீங்க நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா டீல் ஓகே, இல்லைன்னா விட்டுடுவோம். இர்ஃபான் கான் கைக்கு கிடைச்சு மிஸ் ஆயிட்டான்னு பின்னாடி நீங்க வருத்தப்பட வேண்டியிருக்கும். மா, கவர்மெண்ட் உங்க இஷ்டத்துக்குலாம் ஆடாது. விடணும்னா விட்டுருங்க. உண்மையிலேயே விட சொல்றீங்களா? இது பாருங்க சார், நான் லாஸ்டா சொல்றேன், உங்களுக்கு 24 hours டைம் தரேன், யோசிங்க. அதுக்கப்புறமா உங்க பதில் இதான்னா வேற வழியே இல்ல. எப்பவும் என் முடிவு இதுதான்மா. விடணும்னு நினைச்சியா விட்டுடு.
உங்களுக்கு என்ன பைத்தியமா? கையில கிடைச்ச இன்னும் கோட்டை விட்டு வந்து நிக்கிறீங்க. விட சொல்லிட்டு தானே வந்திருக்கிறேன். ஆர்டர் போட்டிருக்கீங்களா? ஆர்டர் போடுறதுக்கு நீங்க அவங்க தலைவரா? புரியாம கத்தாத. அவனுக்கு நிச்சயமா விட்டுருவானுங்க. அவனுக்கு ஒன்றும் நம்மள மாதிரி இல்லை. அவனுக்கு பேச்சில் ஒரு நேர்மை இருக்கு. கூட பழன மாதிரி பேசுறீங்க. 2 தடவை போன்ல பேசிருக்கீங்க, அவ்வளவுதானே? ஊர்ல உங்களை விட்டா வேற ஆஃபீஸர் கிடையாதா? வேற ஆஃபீஸர் கிட்ட மாட்டிருந்தா கதை கந்தல். போங்க, போய் பணம் தரேன்னு சொல்லுங்க. நீ சொல்றதெல்லாம் கவர்மெண்ட் கேட்காதியா? கவர்மெண்ட்டுக்குன்னு சில சட்டத்திட்டமெல்லாம் இருக்கு. பணம் வர லேட் ஆகலாம், வராமலையும் போயிடலாம். ஐயோ, கவர்மெண்ட் வேண்டாம், நான் தரேன். போனை போடு. ஃபோன் பண்ண முடியாதுப்பா. அவங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணணுமோ அப்போ ஆன் பண்ணி பேசுவானுங்க, அப்புறம் ஆஃப் பண்ணிடுவானுங்க. எஸ்எம்எஸ் அனுப்புங்க, டீல் ஓகேன்னு சொல்லுங்க. ஃபோன் ஆன் பண்ணும்போது அவனுக்கு புரிஞ்சு பண்ணுங்க. என்னடா டல்லா இருக்கா? ஒன்றும் இல்லை. நீங்களும் என்ன மாதிரி தாங்க. நாங்கள் ஒன்றும் கிரிமினல் இல்லை. என்ன ரெவல்யூஷனரிஸா? இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் டெரரிஸ்ட் தான்டா. பிறக்கும் போது தாய்ப்பாருன்னு அம்மாவோட ரத்தம் தான்டா குடிக்கிறான். ஏன் ஆடு மாடு கோழின்னு கொண்டுட்டு சாப்பிட்றீங்களே, அது பாவம் இல்லையா? உனக்கு நீ செய்யறது நியாயம், எனக்கு நான் செய்யறது நியாயம். என்ன இவர் சொல்றதுல நியாயம் இருக்குடா. சும்மா இருடா போடா. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வருது. எங்கள் அப்பா ரயில்வே ஸ்டேஷனில் போட்டேன். ஆனால் நான் இன்னைக்கு மொத்த இந்தியன் ரயில்வேஸ்லேயே வாங்குற அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சேன். இதுமாதிரி நியாயமாக வாழணும்னா இப்படி பின்ன குத்திக்கிட்டு தான் வாழணும். ஆனால் அடித்து பிடுங்கன்னா ராஜா மாதிரி வாழலாம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு நெட்வொர்க் இருக்கு. என்னோட கேம் விளையாடாதீங்க, தோத்து போயிட்டு. மார்க் மை வேர்ட்ஸ். என்னை யார் கிட்னாப் பண்ண வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எது கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியும். பணம். பணம் தானே. உங்க கண்ணில் எனக்கு வறுமை தெரியுதுடா. உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன். ஒன்று மன்னிப்பு, இன்னொன்று பணம். அவங்க உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றதை விட டபுள், ட்ரிபிள், 4 டைம்ஸ் என்ன விட்டா. உண்மையாவா? என் உயிரை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைடா. நான் என் வாழ்க்கையோட விளையாட மாட்டேன். நீங்க நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணா பணம் நீங்க சொன்ன இடத்துக்கு வந்து சேரும். சொல்லுங்க, எவ்வளவு தரேன்னு சொன்னாங்க? 1 கோடி. 50 lakhs. What? 50 lakhs? 50 லட்சமா? Just 50 lakhs? என்ன செய்ய, உன் மேல பிரைஸ் மணி அவ்வளவுதானே இருக்கு. Holy shit! Idiots! Cheap fools! Price money காக்கவாடா? ஏய் ஏய், ஏன் வேல்யூ தெரியுமாடா உங்களுக்கு? You know my value? ஆளுக்கு 50 லட்சம் கொடுப்பேன். 50 lakhs. ஓகே? இல்ல ஆளுக்கு 1 கோடி. அக்ரோ ரீச். பத்தல? எவ்வளவு வேணும்? எவ்வளவு வேணும்? சரி, ஒரு நிமிஷம். நீ யார் கூட பேச வேண்டாம். நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ். இவனை வெளியே விட்டு வச்சுக்கேன். 50 லட்சம் இல்லை, 1 கோடிடா. தேவையில்லடா, நம்ம என்ன யோசிச்சுமோ அதையே செய்யலாம். டேய் ஓப்பன் டிக்க வேணாங்கறியாடா? டேய் அதை நம்பிட்டு இது விடலன்னு சொல்றியா? ஏன்னா நான் பேசிட்டு போயிட்டே இருக்கேன். பெரிய ஹீரோ நினைப்பா? அவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டு உன் தேசபக்தியை காட்ட போறியா? எஸ், எனக்கு தேசபக்தி கொஞ்சம் அதிகம் தான். அவன் ஆசை வார்த்தை காட்டி நம்மளை ஏமாத்த பார்க்கறான். நம்பி ஏமாத்தோம், அப்புறம் லைஃப் லாங் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான். இது தப்பு. தப்புல நல்ல தப்பு கெட்ட தப்புன்னு உன்னை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். மார்னிங் சார். மார்னிங். மெட்ராஸ் ஃபுல்லாக சலாடு போட்டு திட்டேன் சார். ஆஹா. நோ யூஸ். அவங்க வேற போட்ஸ் கண்டுபிடிக்கவே முடியல. ஓஹோ. வாடை தோட்டத்துலேருந்து பாய்ஸ் தோட்டம் வரைக்கும் அலைஞ்சது தான் மிச்சம். ஆஹா. இத படி. என்னது சரத்? ஆமா சரிதான். உன்ன மாதிரி போலீஸ்காரன் ஆக வேண்டியவா. தமிழ்நாடு போலீஸ் அவனை தேடனாக்கிட்டாங்க. ஹலோ காயத்ரி, இர்ஃபான் தப்பிக்க முயற்சி பண்றான். வாட்? இதுக்கு மேல நம்மளால போராட முடியாது. நீ கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ரெட் ஹில்ஸ் வெளியே லக்ஷ்மி டாக்கீஸ்னு ஒன்று இருக்கு, அது பக்கத்துல இருக்க பாலாஜி டீ ஸ்டால் வர சொல்லு. ஓகே. ஹலோ. ஹாய் அக்கா. ஹலோ. எங்க அண்ணா இன்னும் வரல. 1 வீக் கோர்ஸ் சொல்லிட்டு போச்சு. ஒரு மெசேஜும் வரல. அண்ணன் ஃபோன் பண்ணி. ஆமா, 2 நாள்ல வந்துருவாங்க. ரமேஷ் அண்ணன் கூட போயிருக்கா? எல்லாரும் போயிருக்காங்க. ஏன்?
அங்கிள் எல்லாரும் போயிருக்காங்களா? வரத்துக்கு 2 நாள் ஆகுமா? யாரு? நான் தான் ரமேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிளப்ல. சார் நீங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணீங்களே. ரிங் ஆகுது, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா நீங்க பேசிட்டு இருங்க, நான் டியூஷன் போயிட்டேன். அப்பா உடம்பு முடியலன்னு பணம் கேட்டா, அப்புறம் ஆளை காணோம். எங்க பாதா? இப்ப எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல. என்ன டென்ஷனா இருக்கீங்க? ஏதோ முக்கியமான காலுக்கு வெயிட் பண்றீங்களா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. நைஸ் மாடல். ஒரு 25,000 இருக்குமா? எந்த இல்ல, என் ஃப்ரெண்டு. பணக்கார ஃப்ரெண்டா? சார் பெல்லடிச்சு. பரவாயில்ல, நான் அப்புறம் பேசுறேன். யாரும் ரொம்ப அவசரமா கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன? யாரும் இல்ல, ஃப்ரெண்டு தான். பாய் ஃப்ரெண்டா? என்னாச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. சரி நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். ரமேஷ் வந்தா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. 2 நாள்ல புடிச்சிடலாம்ல? என்ன சார் ஆச்சு? ரிங் ஆகி கட் ஆயிடுச்சு, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ, இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு ரெட் ஹில்ஸ் லட்சுமி தியேட்டர் பக்கத்துல பாலாஜி டீ ஸ்டால்க்கு வந்துருங்க. 7 o'clock. ஓகே. ஹலோ, காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் இங்க இல்லையா? இல்ல. அப்புறம் ஏன் என்ன இங்க வர சொன்ன? எங்க சேஃப்டிக்காக இடத்த மாத்திட்டோம். நீங்க அங்க போற வரைக்கும் உங்க செல்லோட எங்க செல்லு கண்டினியூவா டச்ல இருந்துகிட்டே இருக்கும். நாங்க உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க யாரு கூடயும் பேசக்கூடாது. அப்படி பேசினா இந்த டீல் கேன்சல். இப்போ எங்க வரணும்? ஸ்ட்ரெயிட்டா போங்க. ஏய், கமிஷனர் வந்துட்டாரு. கமிஷனர் வந்தாச்சான், நமக்கு சேர வேண்டிய பணம் கிடைச்சிடும்டா. ரோடி ராஸ்கல்ஸ், உங்களை யாரா இங்க வர சொன்னது? முஷரப் தான். இடியட்ஸ், கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? கெட் லாஸ்ட். போய் தொலைங்கடா. ஏய், டோன்ட் நோ. Don't move. No, 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 not that. No, no, I'm innocent. Please, I'm innocent. என்ன? ஏய், போடா. போய் வண்டி ஏறா, போடா.